So design tab குள்ள போய்டு. Go to the tab called as design. And the design tab குள்ள போனீங்கன்னா first option இருக்கு பாருங்க subtotal. Subtotal. Do not show subtotal. Show all the subtotal at the bottom of the group. Show all the subtotal at the top of the group. இல்ல எது செலக்ட் பண்ண போறோம்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இந்த ஆப்ஷன் நான் செலக்ட் பண்ண போறீங்க. Show all the subtotal at bottom of the group. Already இது டாப்ல தான் இருக்கு. ஏற்கனவே இது டாப்ல தான் இருக்கு. நம்ம இப்போ பாட்டம்ல கொண்டு வரோம். So subtotal at the bottom of the group. Grand total. சில காரணங்களால எனக்கு கிராண்ட் டோட்டல் வேண்டாம், ஆஃப் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறேன்னு வச்சுங்களேன். இங்கே ஆப்ஷன் இருக்கு பாருங்க, ஆஃப் த கிராண்ட் டோட்டல், ஆஃப் ஆன். பட் இப்போதைக்கு ஒன்றும் பண்ணாதீங்க, கிராண்ட் டோட்டல் இருக்கிறது பெட்டர். எப்போ ஆஃப் பண்ணணுன்றது நான் சொல்கிறேன். ஐ வில் டெல் யூ வென் வி கேன் சுவிச் ஆஃப் த கிராண்ட் டோட்டல். கிராண்ட் டோட்டலை சுவிச் ஆஃப் பண்ணுறது எப்படின்னு ஐ வில் எக்ஸ்பிளைன் இந்த லேட்டர் பார்ட். ஸோ இந்த கிராண்ட் டோட்டலை ஒன்றும் பண்ணாதீங்க, அப்படியே விட்டுருங்க. ரிப்போர்ட் லேஅவுட். எந்த ரிப்போர்ட்டா இருந்தாலும் ஐ ரெக்கமெண்ட், எந்த ரிப்போர்ட்டா இருந்தாலும் இந்த மெத்தட் தான் பெட்டர். டிசைனுக்கு போயிடுங்க, ரிப்போர்ட் லேஅவுட்ல போயிட்டு ஷோ இன் டேபுலர் ஃபார்ம். எந்த ரிப்போர்ட்டா இருந்தாலும் நீங்க டேபுலர் ஃபார்ம்ல டிஸ்பிளே பண்றது ஒரு நல்ல பிராக்டிஸ். டேபுலர் ஃபார்ம்ல தயவு செஞ்சு ரிப்போர்ட் டிஸ்பிளே பண்ணுங்க, அப்பதான் பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். ஸோ எந்த ரிப்போர்ட்டா இருந்தாலும் டேபுலரா மாத்தி வைக்கிறது ஒரு நல்ல பிராக்டிஸ். ஸோ நான் பண்ற பாருங்க, டிசைன்ல போயிட்டு ரிப்போர்ட் லேஅவுட்ல போயிட்டு ஷோ இன் டேபுலர் ஃபார்ம். இதனால என்ன அட்வான்டேஜ், ஜோன் தனியாகவும் வெஹிக்கல் டைப் தனியாக வந்திருக்கு. முன்னாடி ரெண்டும் ஒரே காலம்ல வந்தது, மற்றவங்களுக்கு புரியும், எனக்கு புரியலாம், மற்றவங்களுக்கு நான் அந்த ஃபைல் ஷேர் பண்ணும்போது அவங்களுக்கு புரியாது. ஜோனும் வெஹிக்கல் டைப்பும் ஒன்னா இருந்துச்சுன்னா எதோடைய டோட்டல் எது அப்படின்னு சரியா புரியாம இருக்கும். அதனால தனித்தனியாக கொண்டு வந்துட்டேன், ஜோன் தனியாகவும் வெஹிக்கல் டைப் தனியாகவும். பட் இது பிரிண்ட் அவுட் எடுக்க போறோம், வேற யாருக்காவது ஷேர் பண்ணும்போது இன்னொரு பிரச்சனை இருக்கு. பார்க்கறதுக்கு ஓரளவு புரியுது. இந்த கமர்ஷியல் வெஹிக்கல் ஈஸ்ட் ரீஜன், இவி தான் ஈஸ்ட், பேசஞ்சர் காரும் ஈஸ்ட் தான், எஸ்யூவியும் ஈஸ்ட் தான். இதுக்கு பதிலாக இங்கே ஈஸ்ட் 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 ஈஸ்ட்னே வந்தால் பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். என்ன பண்ணலாம், ரிப்போர்ட் லேஅவுட், ரிப்பீட் ஆல் ஐட்டம் லேபிள். இங்கே இருக்கு பாருங்க, ரிப்பீட் ஆல் ஐட்டம் லேபிள். ஸோ முதல்ல ஷோ இன் டேபுலர் ஃபார்ம் பண்ணிடுங்க, அப்புறமா ரிப்பீட் ஆல் ஐட்டம் லேபிள் பண்ணுங்க. முதல்ல ஷோ இன் டேபுலர் ஃபார்ம், அப்புறமா ரிப்பீட் ஆல் ஐட்டம் லேபிள். ரிப்பீட் ஆல் ஐட்டம் லேபிள். ஸோ அந்த ஈஸ்ட் ஈஸ்ட் ஈஸ்ட்ன்றது நார்த் நார்த் நார்த்ன்றது சவுத் 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 வெஸ்ட் வெஸ்ட்ன்றது ரிப்பீட் ஆகிடும். ஸோ பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கு அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், அவ்வளோதான். இதெல்லாம் மற்ற ஆப்ஷன்லாம் ரொம்ப ஈஸி, நீங்களே எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் தான் இதெல்லாம். பிளாங்க் ரோஸ், இன்சர்ட் அ பிளாங்க் லைன். ஒவ்வொரு டேட்டா முடிஞ்ச உடனே ஒரு லைன் வரும். ஈஸ்ட் முடிஞ்சவன ஒரு லைனு, நார்த் முடிஞ்சவன ஒரு லைனு, சவுத் முடிஞ்சவன பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும், அவ்வளோதான். பாருங்க, ஈஸ்ட்டுக்கு அப்புறம் ஒரு லைன் வருது, நார்த்துக்கு அப்புறம் லைனு, சவுத்துக்கு அப்புறம் லைன், வெஸ்ட்டுக்கு அப்புறம் லைன். இல்லை பிளாங்க் ரோஸ் வேணாம்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். நீங்களே டிக் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துனா, அதெல்லாம் ரொம்ப சிம்பிள். ரோ ஹெட்டர் அப்படின்னா அர்த்தம், இந்த ஈஸ்ட் நார்த் சவுத்லாம் போல்டா இருக்கு பாருங்க, அந்த போல்டு வேணாம்னு நினைச்சீங்கன்னா ரோ ஹெட்டர் எடுத்துருங்க. இல்லை வேணும்னா ரோ ஹெட்டர் டிக் பண்ணுங்க. எனக்கு கேட்டால் ரோ ஹெட்டர் எடுக்கிறது பெட்டர், காலம் ஹெட்டர் இருக்கிறது பெட்டர். காலம் ஹெட்டர்ன்றது இந்த காலத்தோட ஹெட்டிங் மேல வந்திருக்கு பாருங்க, அந்த காலத்தோட ஹெட்டிங் அது இருக்கிறது பெட்டர். பேண்டட் ரோஸ்னா என்ன அர்த்தம், ஒவ்வொரு ரோ, ஒரு ரோ விட்டு ஒரு ரோ ஆல்டர்னேட்டிவ் ரோஸ்லாம் பேண்டா இருக்கும் பாருங்க. முதல் ரோ, மூணாவது ரோ, நாலாவது ரோ, ஒரு ரோ விட்டு ஒரு ரோ பேண்டா இருக்கும். ஒரு காலத்துல கம்ப்யூட்டர் ஷீட்டே இப்படிதான் இருந்திருக்கு, தெரியுமா உங்களுக்கு? அதை பார்த்துருக்கீங்களா? முன்னாடி எல்லாம் டாட் மேட்டிக் ரெண்டு பக்கம் ஹோல்ஸ் இருக்கும், ப்ளூ ஒயிட் கிரே ஒயிட்டாக தான் இருக்கும். இப்போ கூட கிடைக்கும். நீங்கள் எல்ஐசி அந்த மாதிரி இடத்துக்குலாம் போனீங்கன்னா, கவர்மெண்ட்டுக்கெல்லாம் போனீங்கன்னா இந்த மாதிரி ஷீட்டில் தான் பிரிண்ட் அவுட்டே கொடுப்பாங்க. அப்போ தான் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குன்றதுக்காக. கம்பெனிஸில் இருக்கிறது இல்லை, நீங்கள் எப்படி வேணால் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். பேண்டட் ரோஸ், பேண்டட் காலம்ஸ் நான் வேணான்னு தான் சொல்லுவேன், வேணும்னா நீங்கள் கொடுத்துங்க பேண்டட் காலம்ஸ். பட் கலர், எனக்கு இந்த கலர் பிடிக்கல, ப்ரெசென்டபிளாக ஒரு டிஃப்ரெண்ட் கலர் ஃபார்மேட்டிங் பண்ணணும். டிசைனில் போயிட்டு இங்கே இருக்கு பாருங்க, மோர் பட்டன், இதில் போய் எந்த மாதிரி கலர் ஃபார்மேட்டிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த கலர் ஃபார்மேட்டிங்கை செலக்ட் பண்ணுங்க. which color formatting you want, you can select that color formatting. Formula percentage. Why east region is coming on the top? East region மேல வந்திருக்கு. Original data ல அப்படி இல்ல.
ஆனா இங்க ஈஸ்ட் முதல்ல வந்திருக்கு, நார்த் அப்புறம் வந்திருக்கு, சவுத் அப்புறம் வந்திருக்கு, வெஸ்ட் அப்புறம் வந்திருக்கு. அசெண்டிங் ஆர்டர்ல, அல்பாபெட்டிக்கலி அசெண்டிங் ஆர்டர்ல ஸ்டார்ட் ஆயிருக்கு. வெரி குட். பட் எனக்கு சவுத் ரீஜன் மேல வரணும்னு நினைக்கிறேன். நார்மல் டேபிளா இருந்தா பிரச்சனை இல்லை. இன்னைக்கு காலையில் தான் பார்த்தோம், நம்ம கஸ்டம் சார்ட்னு ஒண்ணு இருக்கு. இது நார்மல் டேபிள் கிடையாது, பிவட் டேபிள். இதுல போய் நீங்க கஸ்டம் சார்ட்லாம் பண்ண முடியாது. இதுக்கு 3 மெத்தட் இருக்கு. இப்போ எனக்கு சவுத் ரீஜன் தான் மேல நான் ரிப்போர்ட் பிரசன்ட் பண்ணிட்டே இருக்கேன். அதுல இந்த சவுத் ரீஜன் மேல வந்து நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு 3 மெத்தட். ஒன்னு மவுஸ் யூஸ் பண்ணி, பட் ஜாக்கிரதை, உங்களுக்கு மவுஸ் கம்ஃபர்டபுள் இல்லைன்னா தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஏன்னா எரர் வந்துச்சுன்னா அண்டு கூட பண்ண முடியாது. கேர்ஃபுல். உங்க மவுஸ்ல கான்ஃபிடென்ட் உங்களால நல்லா யூஸ் பண்ண முடியும்னு தெரிஞ்சா இந்த ஸ்டெப்பை பண்ணுங்க. அப்படின்னா 2வது 3வது ஸ்டெப் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னதுன்னா, ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னதுன்னா, இந்த சவுத் ரீஜனை மேலே கொண்டு போனோம். இந்த சவுத் ரீஜனோட பார்டர்ல போயிடுங்க. சவுத் ரீஜனோட பார்டர் அந்த பிளஸ் போட்டு ஒரு ஆரோ மார்க் போட்ட மாதிரி வந்துருக்கு பாருங்க. இந்த மாதிரி வரணும். இந்த மாதிரி வந்துச்சு. வேற ஏதாவது ஐக்கான வந்துச்சுன்னா எரர் தான் வரும். கேர்ஃபுல். ஸோ இந்த சவுத் ரீஜன் வந்துருக்கு இல்லையா, இதை அப்படியே டிராக் பண்ணி மேலே கொண்டு போய் ஈஸ்ட்டுக்கு முன்னாடி கொண்டு போய் இப்படி வச்சிருங்க. பாருங்க, அப்படியே அந்த சவுத் ரீஜன் மேலே போயிடும். சவுத் ரீஜன் டேட்டா ஃபுல்லா மேலே போயிடும். இது ஒரு மெத்தட். இது உங்களுக்கு நல்லா கம்ஃபர்டபுளா இருந்தா பண்ணுங்க. இல்லைன்னா ஃபார்முலா எரர், ஏதோ எரர் வரும், எம்டியா இருக்கும், அப்புறமா நீங்க அண்டு கூட பண்ண முடியாது. கேர்ஃபுல். இது ஒரு மெத்தட். உங்களுக்கு இந்த மெத்தட் கம்ஃபர்டபுளா இருந்தா பண்ணுங்க. இல்ல இந்த மெத்தட் எனக்கு கம்ஃபர்டபுளா இல்ல, எனக்கு சவுத் ரீஜன் மேல வரணும். இங்க ஃபர்ஸ்ட்ல அவர் ஸ்பெல்லிங் தெரியும் இல்லையா, SOUTH, இங்க போயிட்டு அப்படியே டைப் பண்ணுங்க. சவுத் அடி ஃபர்ஸ்ட் ரோல போயிட்டு சவுத் அடிச்சுட்டு என்ட்ரி. அவ்வளவுதான், சவுத் ரீஜன் மேல போயிடும். இது 2வது மெத்தட். எனக்கு கேட்டால் அதோட இது ஈஸி. ஏன்னா அது மவுஸ்ல நீங்க டிராக் பண்ணி டிராப் பண்றது கொஞ்சம் டஃபா இருக்கும். 2வது மெத்தட் ஈஸி. ஜஸ்ட் அங்கே போய் டைப் பண்ணணும். அந்த ஸ்பெல்லிங் கரெக்டாக அங்கே டைப் பண்ணீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக அது மேலே வந்துடும். இது 2வது மெத்தட். 3வது மெத்தடும் ஓகே தான், நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ எனக்கு நார்த் ரீஜன் ஈஸ்ட்டுக்கு முன்னாடி போகணும். அப்படியே அந்த நார்த்தில் வச்சு ரைட் கிளிக் பண்ணுங்க. மூவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. மூவ் நார்த் ரீஜன் டு த பிகினிங்ன்றது மேலே, அப்புனா ஒரு ஸ்டெப்பு மேலே, டவுன்னா ஒரு ஸ்டெப்பு கீழே. ஸோ அந்த மாதிரி எப்படி வேணும். சப்போஸ் நான் மூவ் நார்த் ரீஜன் அப்புன்னு கொடுக்குறேன் பாருங்க, நார்த் ரீஜனோட டேட்டா மேலே மூவ் ஆகிடும். ஸோ இது 3வது மெத்தட். உங்களுக்கு எந்த மெத்தட் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை பண்ணிக்கிங்க. முதல் மெத்தட் டிராக் பண்ணலாம். இந்த கார்னரில் போய் டிராக் பண்ணி ட்ராப் பண்ணணும். 2வது மெத்தட் அங்கே போய் டைப் பண்ணணும். 3வது மெத்தட் ரைட் கிளிக் பண்ணிட்டு யூ கேன் கோ டு தட் மூவ்ல போய் எங்கே மூவ் பண்ணி வைக்கணுமோ அங்கே மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இதே விஷயத்த நீங்க காலம்ஸ் கூட பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு ஹேண்ட்லிங் சார்ஜஸ் 2வதுல வந்து ஹேண்ட்லிங் சார்ஜஸ் முதல்ல வரணும், அப்புறம் தான் ப்ரொக்யூர்மெண்ட் காஸ்ட் வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ஹேண்ட்லிங் சார்ஜஸை அப்படியே டிராக் பண்ணி இங்கே கொண்டு வந்து வச்சுக்கோங்க. ஹெட்டிங்க மூவ் ஆகிடும். இல்லை போய் டைப் பண்ணி ஹெட்டிங்கை மாற்றிருங்க. இதில் ரைட் கிளிக் வேலை செய்யாது. இதில் 2 மெத்தட் தான் வேலை செய்யும். இப்படி ரோ வைஸாக பண்ணும்போது 3 மெத்தட் ரைட் கிளிக்கு. இங்கே ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா அங்கே 3 ஆப்ஷனே வராது பாருங்க. தேர் இஸ் நோ ஆப்ஷன் கால்ட் அஸ் மூவ். 3 ஆப்ஷனே கிடையாது. ஸோ ரோ வைஸாக இருந்தால் நீங்கள் மாற்றிக்கலாம். காலம் வைஸாக இருக்கும்போது அந்த 2 மெத்தட் தான் பண்ண முடியும். ஒன்று மவுஸை வச்சு ட்ராக் பண்ணலாம், இன்னொன்று அங்கே போய் டைப் பண்ணி மாற்றிக்கலாம். கடைசியாக ஃபார்முலா மாற்றுறது மட்டும் பார்த்துருவோம். ரைட் கிளிக். சார் எது சொல்றீங்க? இல்லையா, இப்போ நான் எனக்கு வந்து மார்ஜின் வந்து முதல்ல மூவ் பண்ணணும். சம் ஆஃப் மார்ஜின் முதல்ல மூவ் பண்ணணும். எப்படி பண்ணலாம்னு சொல்றீங்க? அதான் அதுதான் நான் சொன்னேன். இது ஆகுது சார். இதை மேலே கீழே பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. இதை பண்ணிக்கலாம். இது 2மே இங்கே தானே இருக்கு, ரோ வச்சு தானே இருக்கு. அதான் சொன்னேன், ரோஸ்ல இருக்கிறத பண்ணிடலாம் தான் சொன்னேன். இதெல்லாம் தான் நீங்க பண்ண முடியாது சொன்னேன். இது 2மே ரோ வைஸ்ல இருக்கு. அங்க கூட பண்ணலாம், இங்க கூட நீங்க டிராக் டிராப் பண்ணிக்கலாம். அது பிரச்சனை கிடையாது. நான் சொன்னது இந்த ஐட்டம்ஸ், சம்முலாம் போட்டிருக்கீங்களா அதுக்கு. சரி, கடைசியா ஒரு ஆப்ஷன் பார்த்துருவோம். சம் ஆஃப் மார்ஜின் வந்திருக்கு இல்லையா, இது டோட்டல் ப்ராஃபிட் மார்ஜின்.
எனக்கு இது சம்முக்கு பதிலாக ஃபார்முலாவை மாற்றணும்னு நினைக்கிறேன். சம்முக்கு பதிலாக ஆவரேஜ் வரணும், கவுண்ட் வரணும், மேக்ஸிமம் வரணும், மினிமம் வரணும். ரொம்ப சிம்பிள். இந்த சம் ஆஃப் மார்ஜினில் அப்படியே ரைட் கிளிக் பண்ணிக்கும். ரைட் கிளிக் பண்ணிட்டு ஒரு ஆப்ஷன் வருது பாருங்க, சம்மரைஸ் வேல்யூ பைன்னு ஒன்று வந்துருக்கு பாருங்க. ரைட் கிளிக் பண்ணால் சம்மரைஸ் வேல்யூ பை, அதில் ஃபார்முலா இருக்கு பாருங்க. சம்மு, கவுண்ட், ஆவரேஜ், மேக்ஸிமம், மினிமம், ப்ராடக்ட். இதில் எந்த ஃபார்முலா வேணுமோ அந்த ஃபார்முலாவை மாற்றிங்க. சப்போஸ் எனக்கு ஆவரேஜ் வரணும், ஒவ்வொரு ரீஜன்லையும் ஆவரேஜ் ஆஃப் சேல்ஸ் எவ்வளோ, ஆவரேஜ் ஆஃப் ப்ராஃபிட் எவ்வளோ வந்திருக்குன்னு வரணும். ஸோ ரைட் கிளிக் பண்ணி சம்மரைஸ் வேல்யூல போய் ஆவரேஜ்னு கொடுத்துருங்க. பாருங்க ஆவரேஜாக மாறிடும். சம்முக்கு பதிலாக ஆவரேஜ். இன்ஸ்டெட் ஆஃப் சம் we are getting average. ரைட் கிளிக் பண்ணுங்க, சம்மரைஸ் வேல்யூ பைல போயிட்டு ஃபார்முலாவை மாத்திக்கலாம். பட் ஃபார்முலாவை மாத்திட்டோம், ஓகே. எனக்கு சம்மு பதிலா ஆவரேஜ் பண்ணிட்டோம், ஓகே. பக்கத்திலேயே சம்மும் வரணும். எனக்கு சம்மும் பக்கத்திலேயே வரணும், பக்கத்திலேயே சம்மும் வரணும். இங்க ஆவரேஜ் வந்துருச்சு, ஆவரேஜ் சம்மா மாத்துறது ஈஸி. ரைட் கிளிக் பண்ணி திரும்ப சம்மரைஸ் வேல்யூ பதிலா நீங்க ஆவரேஜ் பதிலா சம்மு போட்டலாம், அது பிரச்சனை இல்லை. பட் எனக்கு இன்னொரு காலம் பக்கத்துல ஆட் ஆகி அங்க சம்மு வரணும் பக்கத்திலே. அப்ப என்ன பண்ணுங்க, இந்த மார்ஜின் இருக்கு இல்லையா, அது இன்னொரு தடவை செகண்ட் டைம் இன்னொரு தடவை அதை அப்படியே டிராக் பண்ணி இங்க கீழே கொண்டு வாங்க. சிக்மா கீழே எங்க ஆவரேஜுக்கு முன்னாடியா பின்னாடியா எங்க வேணுமோ அங்க டிராக் பண்ணி, வெளியில போக கூடாது, வெளில போனா எரர் வரும். அந்த பாக்ஸுக்குள்ள எங்க வேணுமோ ஆவரேஜுக்கு முன்னாடி பின்னாடி எங்க வேணும் இன்னொரு தடவை அதை நீங்க டிராக் பண்ணி கொண்டு வரணும். மார்ஜின் டிராக் பண்ணி இங்க கொண்டு வரணும். இப்போ பாருங்க ஆவரேஜும் வருது, சம்மும் வருது. திரும்ப ரிப்பீட் பண்றேன், ஐம் ரிப்பீட்டிங் இட் அகைன். முதல்ல இப்படிதான் இருந்தது என்னோட ரிப்போர்ட்டு. ரைட் கிளிக் பண்ணி சம்மரைஸ் வேல்யூ பைல போயிட்டு ஆவரேஜ்னு கொடுக்குறேன். ஆவரேஜ் வந்துருச்சு, பக்கத்துலேயே சம்மு வரணும். டிராக் பண்ணி சிக்மாவை கொண்டு வரேன், சம்மும் வந்துருக்கு. ஆவரேஜும் வந்திருக்கு, சம்மும் வந்திருக்கு. வேணும்னா இன்னொன்று ட்ரை பண்ணுவோமா? ரைட் கிளிக் பண்றேன், சம்மரைஸ் வேல்யூ பை கவுண்டா மாத்துறேன். கவுண்ட் சவுத் ரீஜனா எவ்வளவு சேல்ஸ் பண்ணிருக்கோம், எத்தனை நம்பர் ஆஃப் சேல்ஸ் நம்ம பண்ணியிருக்கோம், கவுண்ட். கவுண்டா மாறிச்சு பாருங்க. திரும்பவும் சம்மு வரணும், அந்த மார்ஜின் டிராக் பண்ணி சிக்மால கொண்டு வாங்க. மாதிரி எத்தனை முறை வேணாலும் நீங்க டிராக் அண்ட் டிராப் பண்ணி எத்தனை ஃபார்முலா வேணாலும் மாத்திக்கலாம். சார் நிறைய ஃபார்முலா இருக்கு சார், எந்த ஃபார்முலா வேணாலும் பண்ணிக்கலாம். சம் ஆவரேஜுக்கு பதிலாக வேற சில ஃபார்முலாஸ் வேணாலும் அந்த மோர் ஆப்ஷன்ல போய் பண்ணிக்கலாம். இங்க சில ஃபார்முலாஸ் இருக்கு பாருங்க. அங்க வராத ஃபார்முலாஸ்லாம் சில ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், வேரியன்ஸ், அந்த மாதிரி வேற சில ஃபார்முலாஸும் வேணாலும் முக்கியமான ஃபார்முலாஸ் வரும். இங்க அதை தவிர வேற எக்ஸ்ட்ரா சில ஃபார்முலாஸ்லாம் மாத்திக்கலாம். கடைசியா பர்சன்டேஜ் மட்டும் முடிச்சிடும். ஒரே காலத்துக்கு இப்ப நம்ம 3 ஃபார்முலா போட்டிருக்கோம், ஆவரேஜ், கவுண்ட், சம். அடுத்தது எனக்கு பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். அதாவது எந்த ரீஜன்ல, சவுத் ரீஜன், நார்த் ரீஜன், ஈஸ்ட், எந்த ரீஜன்ல நிறைய பர்சன்டேஜ் பண்ணிருக்காங்க சேல்ஸ் இல்ல ப்ராஃபிட், எந்த ரீஜன்ல அதிகமான பர்சன்டேஜ் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு பார்க்கணும். அதே சம் ஆஃப் மார்ஜின்ல ரைட் கிளிக் பண்ணுங்க. அதே சம் ஆஃப் மார்ஜின்ல ரைட் கிளிக் பண்ணிட்டு சம்மரைஸ் வேல்யூ பைக்கு போக கூடாது. சம்மரைஸ் வேல்யூ பைக்கு போகாதீங்க. ஷோ வேல்யூ ஆஸ்ன்னு ஒன்று இருக்கு பாருங்க, ஷோ வேல்யூ ஆஸ். இதுல நிறைய ஆப்ஷன் இருக்கு. இந்த எல்லா ஆப்ஷனையும் பார்க்க ஆரம்பிச்சாலே ஒரு 2-3 மணி நேரம் ஆயிடும். அவ்வளோ ஆப்ஷன் இருக்கு. பட் இப்போதைக்கு நாம ஒரு 2-3 ஆப்ஷன் பார்த்துருவோம். பர்சன்டேஜ் ஆஃப் கிராண்ட் டோட்டல். ரைட் கிளிக் பண்ணுங்க, ஷோ வேல்யூ ஆஸ்ல போயிடுங்க, பர்சன்டேஜ் ஆஃப் கிராண்ட் டோட்டல். ரைட் கிளிக் பண்ணி ஷோ வேல்யூ ஆஸ்ல போயிட்டு பர்சன்டேஜ் ஆஃப் கிராண்ட் டோட்டல். நான் ட்ரை பண்றேன் பாருங்க. ரைட் கிளிக், ஷோ வேல்யூ ஆஸ், பர்சன்டேஜ் ஆஃப் கிராண்ட் டோட்டல். ஓவரால் 100%ல ஒவ்வொரு ரீஜன்லையும் எவ்வளோ, சவுத் ரீஜன்ல 29%, நார்த்ல 27, ஈஸ்ட்ல 25, வெஸ்ட்ல 16%. சம்ம வச்சு தான் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். எக்ஸல்ல மட்டும் இல்ல, உலக கான்செப்டே ஆகிடும். சம்ம வச்சு தான் பர்சன்டேஜ் பண்ணணும். ஸோ ரைட் கிளிக் பண்றோம், ஷோ வேல்யூ ஆஸ்ல போயிட்டு பர்சன்டேஜ் ஆஃப் கிராண்ட் டோட்டல். பட் இதுல ஒரு சின்ன பிரச்சனை பாருங்களேன். நான் சம்ம ஆவரேஜா மாத்தினேன், ஹெட்டிங் மாறிடுச்சு. சம்ம கவுண்டா மாத்தினேன், ஹெட்டிங் மாறிடுச்சு. பட் சம்ம பர்சன்டேஜா மாத்தின பாருங்க, ஹெட்டிங் மாறலை.
வேற வழி கிடையாது. நம்ம தான் போய் இந்த பர்சன்டேஜுக்கு மட்டும் நாம தான் போய் ஹெட்டிங்கை மாற்றணும். இங்கே போய் கிளிக் பண்ணி டைப் பண்ணி மாற்றிக்க. ஹெட்டிங்கை போய் கிளிக் பண்ணி டைப் பண்ணுங்க பர்சன்டேஜ். ஸோ பர்சன்டேஜுக்கு மட்டும் நாம தான் போய் டைப் பண்ணி மாற்றணும். பர்சன்டேஜுக்கு மட்டும் ஹெட்டிங் தானாகவே மாறாது. we have to change it manually நாம தான் மாற்றணும். இப்போ சொல்லுங்க, திரும்பவும் எனக்கு இங்க பக்கத்துல சம்பு வரணும், என்ன பண்ணலாம்? வெரி குட். அந்த மார்ஜின் டிராக் பண்ணி சிக்மா வேல்யூல டிராப் பண்ணிடுங்க. அதே சேல்ஸ் மார்ஜினை ப்ராஃபிட் மார்ஜினை டிராக் பண்ணி சிக்மால டிராப் பண்ணிடுங்க. ஸோ சம்பவம் வந்து ஸோ ஒரே காலத்துக்கு எத்தனை ஃபார்முலா போட்டிருக்கோம் பாருங்க. ஆவரேஜ் போட்டிருக்கோம், கவுண்ட் போட்டிருக்கோம், பர்சன்டேஜ் போட்டிருக்கோம், சம்மன் போட்டிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு காலத்துக்கு எத்தனை ஃபார்முலாஸ் வேணுமாலும் நீங்க பண்ணிக்கலாம். யூ கேன் கிரியேட் எனி நம்பர் ஆஃப் ஃபார்முலாஸ் ஃபார் யூ. பர்சன்டேஜ் மட்டும் ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னா ஹெட்டிங் மாறாது. நம்ம தான் போய் ஹெட்டிங்கை மாற்றி ஆகும். ஸோ வேணும்னா இந்த டேபிளுக்கு ஷீட்டுக்கு ஒரு பேர் கொடுக்குறதா கொடுத்துக்குங்க. எக்ஸசைஸ் நம்பர் 11. 11th எக்ஸசைஸ்ல ரெண்டு முக்கியமான கான்செப்ட் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் நீங்க தான் பண்ண போறீங்க. லொகேஷன், பில்லிங் எக்ஸிக்யூட்டிவ், பில் டேட்டு, பில் நம்பர், பேமெண்ட் மெத்தடு, ஆர்டர் அமௌண்ட் அப்படின்னு ஒரு டேபிள் இருக்கு. இந்த டேபிளை பேஸா வச்சுக்கிட்டு நீங்க ஒரு ரிப்போர்ட்டை கிரியேட் பண்ண போறீங்க. ஐ வாண்ட் யூ டு கிரியேட் அ ரிப்போர்ட் லைக் திஸ். எனக்கு இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட்டை நீங்க கிரியேட் பண்ணணும். ஃபைண்ட் லொகேஷன் வைஸ், பில்லிங் எக்ஸிக்யூட்டிவ் வைஸ், ஒவ்வொரு லொகேஷன்லையும் ஒவ்வொரு எக்ஸிக்யூட்டிவ் வைஸ், கவுண்ட் ஆஃப் ஆர்டர் அமௌண்ட், ஆவரேஜ் ஆஃப் ஆர்டர் அமௌண்ட், சம் ஆஃப் ஆர்டர் அமௌண்ட், பர்சன்டேஜ் ஆஃப் ஆர்டர் அமௌண்ட். நாலுமே வரணும். கவுண்ட், ஆவரேஜ், சம், பர்சன்டேஜ். பட் இதே ஆர்டர்ல தான் வரணும்னு அவசியம் இல்லை. முதல்ல கவுண்ட் அப்புறம் ஆவரேஜ் தான் கொடுல. எனக்கு முதல்ல சம் அப்புறம் ஆவரேஜ் அப்புறம் கவுண்ட் எப்படி வந்தாலும் ஓகே. பட் இந்த 4 காலமும் வரும். ஐ வாண்ட் ஆல் த 4 காலம்ஸ். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஜோன் வைஸ், வெஹிக்கிள் டைப் வைஸ் பண்ணீங்களே, அதே மாதிரி லொகேஷன் வைஸ், எக்ஸிக்யூட்டிவ் வைஸ், ஒவ்வொரு லொகேஷன்லையும் ஒவ்வொரு எக்ஸிக்யூட்டிவோடைய கவுண்ட் ஆஃப் ஆர்டர் அமௌண்ட், சம் ஆஃப் ஆர்டர் அமௌண்ட், percentage of order amount, percentage of order amount. I want my final output should look like this. Final output in the morning hour. Drag and drop down.
சோ எப்படி பண்றது? டேபிள்ல கர்சர் வச்சீங்க, இன்சர்ட் பிவட். டேபிள்ல கர்சர் வச்சுக்கிட்டு இன்சர்ட் பிவட். நியூ ஷீட்டா எக்ஸிஸ்டிங் ஷீட்டான்றது உங்க இஷ்டம் தான். இங்க புது ஷீட்ல கொடுத்தாலும் ஓகே, அதே ஷீட்ல பண்ணா எல்லாருமே புது ஷீட் தான் போட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க புது ஷீட் பண்ணா கூட ஓகே தான். இல்லை நான் எக்ஸிஸ்டிங் ஷீட் போட்டேன்னா என்ன அட்வான்டேஜ்னா அவங்க ஃபைல் சைஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஏன்னா புது ஷீட் கிரியேட் பண்ண அவங்க ஃபைல் சைஸ் பெருசாகிடும். எக்ஸிஸ்டிங் ஷீட்டுன்னு போட்டுட்டு இங்கே எங்கேயாவது சும்மா ஒரு இடத்த கிளிக் பண்ணுறேன். நியூ ஷீட்டாக இருந்தால் ப்ராப்ளம் இல்லை, புது ஷீட் வந்துடும். எக்ஸிஸ்டிங் ஷீட் சும்மா இந்த இடத்துல செலக்ட் பண்ணி ஓகே. ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் என்னது? லொக்கேஷன். லொக்கேஷன் எங்கே கொண்டு போனோம்? ரோஸில் பெங்களூர், சென்னை, டெல்லி, ஹைதராபாத் வந்திருக்கு. அடுத்தது பில்லிங் எக்ஸிக்யூட்டிவ். பில்லிங் எக்ஸிக்யூட்டிவ் தூக்கி அதே லொக்கேஷன் கீழே கொண்டு போகிறோம். ஸோ பெங்களூர், சென்னை, டெல்லி, ஹைதராபாத் கீழே ஒவ்வொருத்தருடைய சேல்ஸ் பர்சனுடைய லொக்கேஷன் வந்திருக்கு. அப்புறம் ஆர்டர் அமௌண்ட்டை கொண்டு போய் சிக்மாவில் வைக்கிறோம். பட் ஆர்டர் அமௌண்ட் சிக்மாவில் சம் வந்திருக்கு. எனக்கு சம் வரக்கூடாது, கவுண்ட் வரணும். என்ன பண்ணலாம்? ரைட் கிளிக், சம்மரைஸ் வேல்யூ பை கவுண்ட். ஸோ கவுண்ட் வந்துச்சு. ஸோ ரைட் கிளிக் பண்ணி சம்மரைஸ் வேல்யூ பை கவுண்ட். எனக்கு பக்கத்துலேயே சம் வரணும். இன்னொரு தடவை ஆர்டர் அமௌண்ட்டை கொண்டு போய் சிக்மாவில் வைங்க. ரைட் கிளிக், சம்மரைஸ் வேல்யூ பை ஆவரேஜ். ஸோ ஆவரேஜ் வந்திருக்கு. இப்போ திரும்பவும் ஆர்டர் அமௌண்ட்டை கொண்டு போய் சிக்மாவில் வைக்கிறேன். கவுண்ட்டு, ஆவரேஜ், சம்மு. திரும்பவும் ஆர்டர் அமௌண்ட்டை ட்ராக் பண்ணி சிக்மாவில் வைக்கிறோம். இதை பர்சன்டேஜா மாற்றணும். எப்படி மாற்றலாம்? ரைட் கிளிக், ஷோ வேல்யூ as பர்சன்டேஜ் ஆஃப் கிராண்ட் டோட்டல். ஹெட்டிங்கை மட்டும் தயவு செஞ்சு நீங்கள் மாற்றிக்கிங்க. ஹெட்டிங் தானாக மாறாது. பர்சன்டேஜுக்கு மட்டும் நாம தான் ஹெட்டிங்கை மாற்றணும். ஒவ்வொரு சிட்டிலையும் ஒவ்வொரு சேல்ஸ் பர்சனுடைய கவுண்ட் எவ்வளோ, ஆவரேஜ் எவ்வளோ, சம் எவ்வளோ, பர்சன்டேஜ் எவ்வளோ. ஓகே, இப்போ இதெல்லாம் ஒரே காலம்ல வருது, தனித்தனியாக பிரிக்கணும். இப்போ எனக்கு வந்து சிட்டி தனியாகவும் சேல்ஸ் பர்சன் தனியாகவும் வரணும்னா என்ன பண்ணலாம்? டிசைனில் போயிட்டு ரிப்போர்ட் லேஅவுட்டில் ஷோ இன் டேபுலர். பழைய மாதிரியே வரணும்னா டிசைன் ரிப்போர்ட் லேஅவுட்டில் போயிட்டு காம்பேக்ட்னு. காம்பேக்ட்னா பழையபடி வந்துடும். டேபுலர்னா பிரிஞ்சிடும். டேபுலர்ன்றது பிரிக்கிறது, காம்பேக்ட்ன்றது பழையபடி வரும். இன்னொரு முக்கியமான ரிப்போர்ட் பார்த்துருவோம் பிரேக் முன்னாடி. அதில் நிறைய அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் இருக்கு. ஒன் பை ஒன்னா பார்த்தோம். ஃபர்ஸ்ட்
இதே எக்ஸசைஸ் நம்பர் 11க்கு வந்துருங்க. அதே எக்ஸசைஸ் நம்பர் 11 தான். கம் பேக் டு த சேம் எக்ஸசைஸ் நம்பர் 11. இன்னொரு பவர்ஃபுல்லான ஒரு ஃபீச்சரை பார்க்க போறோம். வெரி பவர்ஃபுல் ஃபீச்சர். இப்போ நமக்கு இதே டேபிள்ல இந்த பில் டேட்டை எடுத்துருவோம். பில் டேட், ஒவ்வொரு டேட்லயும் எவ்வளவு ஆர்டர் பண்ணியிருக்கோம், டேட் வைஸ் ஒவ்வொரு டேட்லயும் எவ்வளவு ஆர்டர்ஸ் பண்ணியிருக்கோன்ற ஒரு ரிப்போர்ட் எனக்கு வரணும். ஸோ 1ஆம் தேதி எவ்வளோ பண்ணியிருக்கோம், 2ஆம் தேதி, 3ஆம் தேதி, 4ஆம் தேதி ஒவ்வொரு ரிப்போர்ட் வைஸ் வரணும். இதுதான் பவர் ஆஃப் யூசிங் திஸ் பிவட் டேபிள். அதுவே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ரிப்போர்ட் கிரியேட் பண்ணி காமிச்சிடும் பாருங்களேன். டேபிளில் கர்சர் வச்சுக்கோங்க. பிளேஸ் த கர்சர் ஆன் த டேபிள். இன்சர்ட், வழக்கம் போல இன்சர்ட் பிவட் டேபிள். நியூ ஷீட்டா எக்ஸிஸ்டிங் ஷீட்டான்றது உங்கள் இஷ்டம் தான். நீங்கள் நியூ ஷீட்டில் கொடுத்தாலும் ஓகே, இல்லை எக்ஸிஸ்டிங் ஷீட்டில் கொடுத்தாலும் ஓகே தான், உங்கள் இஷ்டம். பிவட் டேபிள் நியூ ஷீட்டில் கொடுத்தாலும் ஃபைன் தான், இல்லை எக்ஸிஸ்டிங் ஷீட்டில் கொடுத்தாலும் ஃபைன் தான். நான் எக்ஸிஸ்டிங்கே போயிடுறேன். ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் புது புது ஷீட்டு கிரியேட் பண்ணியிருந்தா ஃபைல் சைஸ் தான் எகிரிட்டே இருக்கும். அதனால நான் எக்ஸிஸ்டிங் ஷீட்டுன்னு கொடுத்துறேன். நான் எக்ஸிஸ்டிங் ஷீட்டில் எங்கே வேணும் ரிப்போர்ட்டை, எனக்கு ரிப்போர்ட்டு இங்கே வரணும். ஐ வாண்ட் த ரிப்போர்ட் ஹியர். இப்போ நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஆர்டர் டேட் வைஸ், பில் டேட் வைஸ், பில் டேட் வைஸ் சம் ஆஃப் ஆர்டர் அமௌண்ட். ஒவ்வொரு பில் டேட்லையும் ஆர்டர் அமௌண்ட்டுடைய சம்மு கொண்டு வரும். நீங்கள் சொல்லுங்க, பில் டேட்டை எங்கே கொண்டு போகணும், ஆர்டர் அமௌண்ட்டை எங்கே கொண்டு போகணும்? பில் டேட்டை ரோஸு, ஆர்டர் அமௌண்ட்டை சிக்மா. பக்கா சூப்பர், நீங்கள் சொன்னது கரெக்டு. பில் டேட்டை தூக்கி ரோஸு, ஆர்டர் அமௌண்ட்டை தூக்கி சிக்மால. ஸோ இதுதான் அட்வான்டேஜ் ஆஃப் யூசிங் த லேட்டஸ்ட் வெர்ஷன். இன்னும் பெட்டராக பண்ணுவோம். இதுதான் அட்வான்டேஜ் ஆஃப் யூசிங் த எக்ஸல் லேட்டஸ்ட் வெர்ஷன். நம்ம வெறும் ஆர்டர் டேட்டை தான் கொண்டு வந்தோம். அதை தானாகவே நமக்கு ஒரு ரிப்போர்ட்டை ரெடி பண்ணிச்சு, இயர் வைஸ் ரிப்போர்ட். இந்த இயரை எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா யூ கேன் சி குவார்டர் வைஸ் ரிப்போர்ட். குவார்டரை எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா யூ கேன் சி மந்த் வைஸ் ரிப்போர்ட். மந்த்தை எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா டே வைஸ் ரிப்போர்ட். ஒன்றுத்துலேயே எல்லாமே வந்திருக்கு. பட் இன்னும் பெட்டராக வரணும். எனக்கு ஐம் நாட் சாட்டிஸ்ஃபைட் வித் திஸ். அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. அந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிக்கிட்டே வாங்கலாம், அது எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே வரும். 2019 கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸ்பேண்ட் ஆகும் குவார்டர் வைஸு. குவார்டர் 1 எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா மந்த் வைஸு. ஜனவரி எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா டே வைஸ் வரும். பட் ஐ ஆம் நாட் சாட்டிஸ்ஃபைட் வித் திஸ். ஏன்னா ஒவ்வொரு மந்த்லேயும் போய் ஒவ்வொரு இயர்லேயும் போய் இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்தோம்னா டைம் தான் வேஸ்ட் ஆகும். எனக்கு ஒரே ஸ்க்ரீனில் இயர்லி மந்த்லி ரிப்போர்ட் வரும். ஒரே ஸ்க்ரீனில் பார்க்கும்போதே இயர்லி மந்த்லி ரிப்போர்ட் எனக்கு ஈஸியாக வரும். என்ன பண்ணலாம், இந்த டேட் இருக்கு இல்லையா, 2019, 20, 21, 22, ஏதாவது ஒரு இடத்துல, இங்கே தான் கர்சர்ல ஏதாவது ஒரு இடத்துல வச்சு ரைட் கிளிக் பண்ணுங்க. ஏதாவது ஒரு இடத்துல வச்சு ரைட் கிளிக் பண்ணிட்டு இந்த டேட்ல ஏதாவது ஒரு இடத்துல வச்சு ரைட் கிளிக் பண்ணி குரூப்புக்கு போயிடுங்க. குரூப் ஏதாவது ஒரு இடத்துல ரைட் கிளிக் பண்ணிட்டு குரூப். எஸ், செகண்ட்ஸ், மினிட்ஸ், ஹவர்ஸ், டேஸ், மந்த்ஸ், குவார்டர்ஸ், எது வைஸா வேணும். எனக்கு மந்த் வைஸ், இயர் வைஸ் வந்தா போதும். குவார்டர் வைஸ் வேணான்னு வேணும்னா பண்ணிக்கிங்க. பட் எனக்கு மந்த் வைஸ், இயர் வைஸ் வந்தா போதும். ஸோ மந்த் அண்ட் இயர்ஸை செலக்ட் பண்ணி ஓகே கொடுக்குறேன். ஸோ இப்போ இயர்லி, மந்த்லி, எவ்ரி இயர், எவ்ரி மந்த், ஒவ்வொரு இயர்லையும் ஒவ்வொரு மந்த்து. ஸோ 2019 ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், 2020 ஜனவரி, பிப்ரவரி, மார்ச். திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன். இப்படி தான் ரிப்போர்ட் இருந்தது முதல்ல. இதை அப்படியே ரைட் கிளிக் பண்ணி குரூப்பில் போகிறோம். போயிட்டு ஐ செலக்ட் மந்த்ஸ் அண்ட் இயர்ஸ். மந்த்ஸ் அண்ட் இயர்ஸ் செலக்ட் பண்ணி ஓகே கொடுக்குறேன். ஸோ இயர்லி, மந்த்லி ரிப்போர்ட். தனித்தனியாக எப்படி கொண்டு வரலாம்? இயர் தனி காலம்லையும் மந்த் தனி காலம்லையும் எப்படி கொண்டு வருது? டிசைன்ல போயிட்டு ரிப்போர்ட் லேஅவுட்ல டேபுலர் ஃபார்ம். ஸோ இயர்ஸ் தனியா இன்னும் கூட பெட்டரா பண்ணலாம். அதை பண்ணிடுவோம். பிரேக்குக்கு முன்னாடி அதை மட்டும் பண்ணிடுவோம். இயர் வைஸ், மந்த் வைஸ் ரிப்போர்ட். பட் இந்த மாதிரி நீங்க பெரிய ரிப்போர்ட்டை ப்ரெசென்ட் பண்ணீங்கன்னா ஒரு மீட்டிங்லயோ, வெபினார்லயோ, செமினார்ல பீப்புள் வில் நாட் கெட் இன்ட்ரெஸ்டட். இந்த மாதிரி ஸ்க்ரால் பண்ணிலாம் யாரும் பார்க்கணுன்ற இன்ட்ரெஸ்ட்லாம் இருக்காது. அவங்க ஒரே ஸ்க்ரீனில் எல்லாத்தையும் பார்க்கணும், கம்பேரிசன் ரிப்போர்ட்டாக பார்க்கணும்னு நினைப்பாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், இங்கே 2 இருக்கு ரோஸில், இயர்ஸு மந்த்ஸ்ன்னு இருக்கு பாருங்க 2. இதில் ஏதாவது ஒன்று
ஒன்னு இயரையோ இல்ல மந்த்தையோ ஏதாவது ஒன்ன கொண்டு போய் காலம்ல வைக்கணும். ஏதாவது ஒண்ணு எதை கொண்டு போய் வைக்கணும்னா எங்க வேல்யூஸ் கம்மியா இருக்கோ அது காலம்ல, எங்க வேல்யூஸ் அதிகமா இருக்கோ அது ரோஸ்ல. நீங்க சொல்லுங்க, எங்க வேல்யூஸ் கம்மியா இருக்கு? இயர்லியா மந்த்லியா? இயர் தான் ஒரு 6 வருஷம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். மந்த் வந்து ஒரு 12 months இருக்கு. அதனால நீங்க சொன்னது கரெக்ட். இயரை கொண்டு போய் காலம்ல வைங்க. இப்ப கம்பேர் பண்றது ஈஸியா இருக்கும். ஒரே ஸ்கிரீன்ஷாட்ல நீங்க கம்பேர் பண்ணி பாத்துக்கலாம். பாருங்க, போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் எப்படி ஆயிருக்கு. போன வருஷம் ஜனவரி மந்த்துக்கும் இந்த வருஷம் ஜனவரி மந்த்துக்கும் 2019க்கும் 2020க்கும் எவ்வளவு இருக்கு கம்பேரிசன், 20க்கும் 21க்கும் எவ்வளவு கம்பேரிசன், 21, 22, 22, 23, 23, 24. ஸோ நம்ம கம்பேரிசன் ரிப்போர்ட் ஈஸியா பார்த்துக்கலாம். ரொம்ப சிம்பிள். இந்த இயர்ஸை கொண்டு போய் காலம்ஸ் வச்சு இப்ப கம்பேர் பண்ணி ஒரே சிம்பிளா சின்னதா அழகா ரிப்போர்ட் பண்ணிக்கலாம். பெருசா ரிப்போர்ட் பண்றதோட ஈஸியா கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, அடுத்தது இந்த ரிப்போர்ட்டை எப்படி ஸ்பிளிட் பண்றது, ஹவு டு ஸ்பிளிட் த ரிப்போர்ட், வீக்லி ரிப்போர்ட் ஸ்பிளிட் பண்றது எப்படி, டாப் 10 கண்டுபிடிக்கிறது எப்படி, சார்ட். இந்த சாப்டர்லாம் பெண்டிங் இருக்கு. சார்ட் மேக்ஸிமம் இன்னைக்கு கவர் பண்ணுவோம். சார்ட் பவர் பாயிண்ட்லயும் சார்ட் இருக்கு, நம்ம பவர் பாயிண்ட் செஷன்லயும் கவர் பண்ணுவோம். ஸோ இப்போதைக்கு சேவ் பண்ணி வச்சிங்க. சேவ் திஸ் ஃபைல். ஃபர்ஸ்ட் ஐ வில் கோ ஃபார் அ பிரேக். பாஸ் பண்ணிக்கிறேன். இப்போ போன எக்ஸசைஸ்ல என்ன பண்ணோம், இயர்லி மந்த்லி ரிப்போர்ட் எப்படி பண்றது, இது எப்படி ப்ரெசென்ட் பண்றது, இதை மல்டிபிள் பீப்புளுக்கு எப்படி அனுப்புறதுன்னு அடுத்தது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த இயர்லி மந்த்லி ரிப்போர்ட் இருக்கு இல்லையா, திஸ் இயர்லி மந்த்லி ரிப்போர்ட் you have to convert this yearly monthly report into a, இந்த இயர்லி மந்த்லி ரிப்போர்ட்டை நீங்க அப்படியே ஒரு வீக்லி ரிப்போர்ட்டா எனக்கு மாத்தி காட்டணும். இந்த மாதிரி எனக்கு அவுட்புட் இப்படிதான் வரணும், வீக்லி ரிப்போர்ட்டா. அந்த இயர்லி மந்த்லின்னு இருக்கு இல்லையா, அது இயர்லி மந்த்லிக்கு பதிலா இந்த மாதிரி எனக்கு ரிப்போர்ட் வரணும். வீக்லியா எவ்ரி வீக் 1ல இருந்து 7 வரைக்கும், 8ல இருந்து 14 வரைக்கும் வீக்லி ரிப்போர்ட்டா நீங்க மாத்தி காட்டுங்க பார்க்கலாம். ஒரு வீக்ல எத்தனை நாள் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சா நீங்க பண்ணிடலாம். இஃப் யூ நோ how many days are there in a week, you can do this report. இயர்லி மந்த்லிக்கு பதிலா வீக்லி. ஆனா அங்க வீக்லின்னு ஒரு ஆப்ஷனே கிடையாது. இயர்லி மந்த்லி பதிலா வீக்லி. இந்த மாதிரி வரணும் அவுட்புட். இந்த மாதிரி வரணும். எத்தனை நாள் என்ன பண்ணிடலாம். அதே குரூப்பிங் தான் பண்ணோம் இல்லையா, குரூப்பிங் இயர்லி மந்த்லி வீக்லி. சேம் ரிப்போர்ட் ரிப்போர்ட்டை இயர்லி மந்த்லி மாத்திட்டா கொஸ்டின்ல ஆன்சர் குரூப்பிங் சொல்லிட்டேன். வீக்லி 7 நாள்னு சொல்லியாச்சு. சரிங்க, அப்படியாச்சு. ரூட் சொல்லியாச்சு. தெரியாம கட்டப்பட்டீங்க.
ஓகே, இந்த டேட் இயர் மந்த் இருக்கு இல்லையா, இல்லை ஏதாவது ஒரு இடத்துல வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணி குரூப்புக்கு போயிடுங்க. ரைட் கிளிக் குரூப், மந்த் இயர் குவார்டர் டேஸ்ன்னு செலக்ட் ஆயிருக்கு. இதுல இயர்ஸும் மந்த்ஸையும் எடுத்துட்டு டேஸை மட்டும் செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் த டேஸ் அண்ட் வீக்லி உங்களுக்கு எத்தனை நாள்னு தெரியும், 7. ஸோ டேஸ்ன்னு செலக்ட் பண்ணி 7ன்னு மாத்துங்க. ஏன்னா ஒரு வாரத்துக்கு 7 நாட்கள், 7ன்னு மாத்துறேன். ஓகே. ஸோ ஆக்சுவலாக எனக்கு காலம் வைஸாக போயிடுச்சு. இந்த டேஸ்ன்றது காலம் வைஸாக போயிடுச்சு. காலம் வைஸாக வேணா ரோ வைஸாக வரணும். ஸோ அப்படியே ட்ராக் பண்ணி இப்படி வந்து ரோ வைஸ். ஸோ இப்போ இந்த வீக்லி ரிப்போர்ட் நம்ம கிட்ட ரெடியாக இருக்குன்னு வச்சுங்களேன். வீக்லி ரிப்போர்ட் ரெடியாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு மீட்டிங்லையோ வெபினார்லையோ செமினார்லையோ இந்த வீக்லி ரிப்போர்ட்டை நான் ப்ரெசென்ட் பண்ண போகிறேன். யாருக்கோ ஹெட்டுக்கு யாருக்கோ ப்ரெசென்ட் பண்ண போகிறேன். அப்படி அவங்க ப்ரெசென்ட் பண்ணும்போது லொக்கேஷன் வைஸ் இதே வீக்லி ரிப்போர்ட் சென்னையில் எப்படி இருக்கு, என்னென்ன சிட்டி நம்மகிட்ட என்னென்ன சிட்டி இருக்குன்னு தெரியலைங்க. பெங்களூர், ஹைதராபாத், டெல்லி, அந்தந்த சிட்டிக்கு இந்த வீக்லி ரிப்போர்ட்டை அவங்க பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. ஓவரால் கம்பெனியோட வீக்லி ரிப்போர்ட், பட் ஒவ்வொரு சிட்டிக்கும் அந்த வீக்லி ரிப்போர்ட்டை பார்க்கணும். 2 மெத்தட் இருக்கு. ஒவ்வொரு சிட்டிக்கும் இந்த வீக்லி ரிப்போர்ட்டை அனுப்பலாம். இன்னொன்று ஒவ்வொரு வீக்லி ரிப்போர்ட்டையும் பார்க்கலாம், ப்ரெசென்ட்டும் பண்ணலாம். 2த்தையுமே பார்ப்போம். முதல்ல எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறதுன்னு பார்த்தலாம். இந்த டேபிளில் ஏதாவது ஒரு இடத்துல கர்சர் வச்சுக்கிங்க. இந்த டேபிளில் ஏதாவது ஒரு இடத்துல கர்சர் வச்சுக்கிட்டு அனலைஸ்ன்னு ஒரு டேப் மேலே இருக்கு இல்லைங்களா, பிவட் டேபிள் அனலைஸ். இந்த பிவட் டேபிள் அனலைஸ்க்குள்ளே போயிடுங்க. பிவட் டேபிள் அனலைஸ், அதில் இன்சர்ட் ஸ்லைசர் அப்படின்னு ஒன்று இருக்கு பாருங்க. பிவட் டேபிள் அனலைஸில் போனீங்கன்னா இன்சர்ட் ஸ்லைசர், பிவட் டேபிள் அனலைஸ், இன்சர்ட் ஸ்லைசர். இன்டராக்டிவாக நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணலாம். இன்சர்ட் ஸ்லைசர். எதுக்கு ஸ்லைசர் வேணும்? லொக்கேஷனுக்கா, பில்டிங் எக்ஸிக்யூட்டிவ்கா, பில் டேட்டான்னு கேட்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் லொக்கேஷன் செலக்ட் பண்ணணும்னு வச்சுங்களேன். ஐ செலக்ட் லொக்கேஷன். ஓகே. ஸோ இப்போ ஸ்லைசர் ஒன்று வந்திருக்கு பாருங்க. பெங்களூர், சென்னை, டெல்லி, ஹைதராபாத். இப்போ நான் பெங்களூர்னு செலக்ட் பண்ணால் பெங்களூருக்கு வீக்லி ரிப்போர்ட் இங்கே வரும். சென்னையை கிளிக் பண்ணுங்க, சென்னையோட வீக்லி ரிப்போர்ட் வரும். ஸோ டெல்லியை கிளிக் பண்ணுங்க, டெல்லியோட வீக்லி ரிப்போர்ட். ஹைதராபாத்தை கிளிக் பண்ணுங்க, ஹைதராபாத்தோட வீக்லி ரிப்போர்ட். ஸோ ரொம்ப ஈஸியாக நீங்கள் ரிப்போர்ட்டை காமிச்சிக்கலாம். ஸோ எதை கிளிக் பண்ணுறீங்களோ அதோட ரிப்போர்ட் ஆட்டோமேட்டிக்காக அங்கே மாறுது பாருங்க. அந்த ரிப்போர்ட் இஸ் சேஞ்சிங் ஆட்டோமேட்டிக்கலி தேர். சிம்பிளாக ஈஸியாக நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு, இதெல்லாம் ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு ரிப்போர்ட்டை நீங்கள் ஸ்க்ரீனில் இந்த மாதிரி ப்ரொஜெக்டரை போட்டு ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு எனக்கு சென்னையும் செலக்ட் பண்ணணும், பெங்களூரையும் செலக்ட் பண்ணணும். எப்படி பண்ணலாம்? எனக்கு சென்னையும் வேணும், பெங்களூர் வேணும், 2 வேணும்னு என்ன பண்ணலாம்? வழக்கமாக கண்ட்ரோல் பண்ணுவாங்க. வெரி குட். பட் அதுக்கு பதிலாக இன்னொரு மெத்தட் இருக்கு பாருங்களா. மேலே ஒரு பட்டன் இருக்கீங்க, மல்டி செலக்ட்னு ஒன்று இருக்கு. இந்த மல்டி செலக்டை ஆன் பண்ணி விட்டுருங்க. ஆன் பண்ணிட்டா இப்போ மல்டிபிளா ஏற்கனவே சென்னை இருக்கு, இப்போ நான் பெங்களூரையும் செலக்ட் பண்ணுறேன். ஸோ சென்னை, பெங்களூர் 2மே செலக்ட் ஆயிடுச்சு. டெல்லியும் செலக்ட் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி மல்டிபிள் ஐட்டம்ஸ் நீங்கள் வேணும்னா, திரும்பவும் வேணும்னா அதையே கிளிக் பண்ணுங்க. இப்போ வந்து பெங்களூர், சென்னை, டெல்லி பண்ணிட்டேன். எனக்கு இப்போ டெல்லி வேணாம்னா திரும்ப டெல்லியிலே இன்னொரு தடவை கிளிக் பண்ணுங்க. ஸோ பெங்களூர் வேணா பெங்களூர் இன்னொரு தடவை கிளிக் பண்ணுங்க. பழையபடி கொண்டு வரனா திருப்பி இப்போ நான் சென்னை செலக்ட் பண்ணிட்டேன், சென்னை ஃபில்டர் ஆயிடுச்சு. திரும்பவும் பழையபடி கொண்டு வரனா அதுலேயே இன்னொரு தடவை கிளிக் பண்ணுங்க, பழையபடி வந்துடும். அவ்வளோதான். இல்லை ஃபில்டர் வேணாம்னா இங்கே கிளியரும் பண்ணிக்கலாம். இங்கே கிளியர் பட்டன் ஒன்று இருப்பாங்க, அது கிளியர் பண்ணாலும் ஃபில்டர் போயிடும். ஸோ இது ஒரு ஸ்லைசர்.
வேணும்னா நான் இன்னொரு ஸ்லைசர் கூட போடுவேன். டேபிள்ல கர்சர் வச்சுப்போம், அனலைஸ்ல போயிட்டு இன்சர்ட் ஸ்லைசர். ஒரு எக்ஸாம்பிளுக்கு எக்ஸிக்யூட்டிவ், சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ், பில்டிங் எக்ஸிக்யூட்டிவ் செலக்ட் பண்ணி ஓகே கொடுக்குறேன். இன்னொரு ஸ்லைசர் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன், நிறைய பில்டிங் எக்ஸிக்யூட்டிவ் இருக்காங்க. சென்னைன்னு கிளிக் பண்றேன், சென்னை ஃபில்டர் ஆயிடும். சென்னையில எனக்கு பிரபுவோட ரிப்போர்ட் பார்க்கணும், ஸோ கிளிக் பண்ணா அவரோட ரிப்போர்ட். சென்னையில சிவாவோட ரிப்போர்ட். இந்த மாதிரி எத்தனை ஸ்லைசர் வேணாலும் நீங்க கிரியேட் பண்ணி எத்தனை ரிப்போர்ட் வேணாலும் நீங்க பார்த்துக்கலாம். ஈஸியா ப்ரெசென்டபிளா நீங்க கிளிக் பண்ணி ஃபில்டர் பண்ணி பார்க்கலாம். ஸ்லைசர் ஸ்லைசர் மாதிரியே இன்னொன்னு ஒண்ணு இருக்கு. ஸ்லைசர் மாதிரியே நான் இந்த டேபிள்ல கர்சர் வச்சுக்கிறேன். திரும்பவும் அதே அனலைஸுக்கு போறோம். இன்சர்ட் ஸ்லைசர். இப்ப நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ணது இன்சர்ட் ஸ்லைசர். இன்னொன்னு ஒண்ணு இருக்கு பாருங்க, இன்சர்ட் டைம் லைன் ஒண்ணு இருக்கு. இன்சர்ட் டைம் லைன் ஸ்லைசர் மாதிரியே இன்சர்ட் டைம் லைன் ஒண்ணு இருக்கு. இன்சர்ட் டைம் லைன். அந்த இன்சர்ட் டைம் லைனை கிளிக் பண்ணுங்க. இன்சர்ட் டைம் லைன் ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு, பில் டேட். ஏன்னா இந்த பில் டேட் தான் ஒரே காலம் விச் இஸ் ஹேவிங் டேட். டேட் இருக்கிற ஒரே காலம் அதுதான். ஸோ அதுதான் நீங்க டிக் பண்ணி ஆனா வேற வழி இல்லை. பில் டேட்டை ஒரு டிக் அடிக்கிறேன். ஐ எம் டிக்கிங் தட் பில் டேட். ஓகே, இப்போ இங்க பில் டேட் வந்திருக்கு. ஸோ இந்த பில் டேட்டுக்கும் ஸ்லைசருக்கும் என்ன வித்தியாசம்? ஸ்லைசர் எதுக்கு யூஸ் பண்ணலாம்? நம்பர்ஸ்க்கு டெக்ஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பில் டேட் எதுக்கு யூஸ் பண்ணலாம்? இயர், குவார்டர்ஸ், மந்த் அந்த மாதிரி. இந்த பில் டேட் இங்க கொண்டு வந்துட்டோம். இதுல மந்த்னு ஒன்று இருக்கு பாருங்க, இங்க மந்த்ஸ்ன்னு காமிக்குது. மந்த்துக்கு பதிலா அங்க கிளிக் பண்ணீங்கன்னா இயர்ஸ், குவார்டர்ஸ், டேஸ்ன்னு வரும். நான் இயர்ஸ்ன்னு செலக்ட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இயர் வைஸ் ஃபில்டரிங் பார்த்துருங்க. நீங்க 2021 கிளிக் பண்ணீங்கன்னா 2021 ரிப்போர்ட் மட்டும் வரும். 22 கிளிக் பண்ணா 22 ரிப்போர்ட். எந்த இயரை கிளிக் பண்றீங்களோ அந்த இயரோட ரிப்போர்ட்டை நீங்க பார்த்துக்கலாம். ஸோ விச் ரிப்போர்ட் யூ ஆர் கிளிக்கிங், பேஸ்ட் ஆன் தட் த ரிப்போர்ட் வில் கெட் ஃபில்டர்ட். திரும்ப சொல்றேன், I place the cursor on this table. இந்த டேபிள்ல கர்சர் வச்சுக்கிறோம். அனலைஸ்ல போயிட்டு இன்சர்ட் டைம் லைன், பில் டேட். ஓகே, ஸோ ஒரு பில் டேட்டுக்கு டைம் லைன் வந்துச்சு. ஸோ இதில் ஃபில்டர்ல போயிட்டு ஐ செலக்ட் தட் இயரா, குவார்டரா, மந்த்தான் செலக்ட் பண்றேன். இயர்ஸ். ஸோ இயர் வைஸ் நீங்க ஃபில்டர் பண்ணி பாருங்க. ஒரே சமயத்தில் 2 இயர் எப்படி செலக்ட் பண்ணலாம், 21, 22 எப்படி செலக்ட் பண்ணலாம்? அந்த கார்னர்ல போய் டிராக் பண்ணணும். இங்க கார்னர் எட்ஜ்ல இங்க போய் டிராக் பண்ணீங்கன்னா 21, 22 செலக்ட் ஆகும். பட் அன்பார்ச்சுனேட்லி 21, 24 வரணும்னா முடியாது. கண்டினியூஸா தான் பண்ண முடியும். இப்போ 21 செலக்ட் பண்ணிட்டேன், 24னா 24 வரும். 21 and 24 ரெண்டுத்தையும் பண்ண முடியாது. கண்டினியூஸா வேணா பண்ணலாம். 21, 22 அப்படி வேணா பண்ணலாம். 20, 21 அப்படி பண்ணலாமே தவிர நான் கண்டினியூஸா இங்க ஒரு இயர் இங்க ஒரு இயர்லாம் நம்ம செலக்ட் பண்ண முடியாது. ஓகே, சரி. இந்த ரிப்போர்ட் ரெடி, நமக்கு ப்ராப்ளம் இல்லை. பிரசன்ட் பண்றதுக்கு ரொம்ப ஈஸி. பட் இந்த ரிப்போர்ட்டை தனித்தனியா நான் அனுப்பணும்னு நினைக்கிறேன். லொகேஷனுக்கு பெங்களூருக்கு இந்த ரிப்போர்ட் அனுப்பணும், சென்னைக்கு இந்த ரிப்போர்ட் அனுப்பணும், டெல்லிக்கு இந்த ரிப்போர்ட் அனுப்பணும், ஹைதராபாத்துக்கு இந்த ரிப்போர்ட்டை அனுப்பணும், தனித்தனியா அனுப்பணும். ஸோ ஒவ்வொன்றா ஃபில்டர் பண்ணி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணா டைம் தான் வேஸ்ட் ஆகும். இது போல 2 ஸ்டெப் தான். 2 ஸ்டெப்ல நீங்க பண்ணிக்கலாம். இங்க 4 லொகேஷன் இருக்கு. ஓகே, இதுல 40 லொகேஷன் இருக்கு, 50 லொகேஷன் இருக்கு, 100 கஸ்டமர் இருக்காங்க, 100 எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. ஒவ்வொரு கஸ்டமருக்கும் தனித்தனியா ரிப்போர்ட் அனுப்பணும், ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் தனித்தனியா ரிப்போர்ட் அனுப்பணும். ஒரு 2 ஸ்டெப்ல இது நீங்க பண்ணிடலாம். ஸ்டெப் நம்பர் 1, முதல் ஸ்டெப், இந்த டேபிள்ல ஏதாவது ஒரு இடத்துல கர்சர் வச்சுக்க. டேபிள்ல ஏதாவது ஒரு இடத்துல கர்சர் வச்சுக்கிட்டு லொகேஷன் இருக்கு இல்லையா, இந்த லொகேஷன் இதை டிராக் பண்ணி ஃபில்டர்ல கொண்டு வாங்க. இந்த லொகேஷனை கொண்டு போய் ஃபில்டர்ல வைக்கும். ஏற்கனவே ரோஸை பத்தி பார்த்துட்டோம், காலம்ஸை பத்தி பார்த்துட்டோம், சிக்மாவை பத்தி பார்த்துட்டோம். இப்போ முதல் முறையா ஃபில்டரை பத்தி பார்க்கணும். லொகேஷன் இருக்கு இல்லையா, அதை டிராக் பண்ணி ஃபில்டர்ல கொண்டு போய் வச்சிருங்க. ஸ்டெப் நம்பர் 1, இது முதல் ஸ்டெப். ரெண்டாவது ஸ்டெப் நீங்க பண்றதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயத்தை செக் பண்ணிக்கங்க, வெரிஃபை பண்ணிக்கங்க. என்னன்னா, நீங்க இந்த லொகேஷனை டிராக் பண்ணி கொண்டு வந்தீங்க இல்லையா, உங்க ரிப்போர்ட்டுக்கு மேல ஆல், இங்க ஆல்னு இருக்கும். இது ஆல்னு இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க. ஆல் இல்லையா, ஆல்னு மாத்திடணும். எப்படி ஆல்னு மாத்துறது? இங்க ஃபில்டர்ல போயிட்டு, இங்க ஃபில்டர் பட்டன் இருக்கு இல்லையா, இதுல போயிட்டு ஆல்னு மாத்தி விட்டுருங்க. ஆல் இல்லைன்னா ரிப்போர்ட் வராது.
நீங்கள் டெல்லின்னு கிளிக் பண்ணீங்கன்னா டெல்லிக்கு தான் ரிப்போர்ட் வரும். மும்பை கிளிக் பண்ண சாரி மும்பையில் பெங்களூர் கிளிக் பண்ணால் பெங்களூர் மட்டும் தான் ரிப்போர்ட் வரும். நீங்கள் என்ன செலக்ட் பண்ணிருக்கீங்களோ அதுதான் வரும். ஆள்னு இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துங்க. ஆள்னு இருக்கணும். ஆள்னு இருக்கு, ஃபைன். ஆள்னு இருக்கு. ஆள் இல்லைன்னா ஆள்னு மாற்றிடுங்க. ஏஎல்எல் ஆள்னு மாற்றுறோம். ரெண்டாவது ஸ்டெப். முதல் ஸ்டெப் என்ன பண்ணோம்? லொக்கேஷனை கொண்டு போய் ஃபில்டரில் வச்சாச்சு. முதல் ஸ்டெப். ரெண்டாவது ஸ்டெப் அனலைஸ். அனலைஸ் போயிடுங்க. அனலைஸ். அந்த அனலைஸ் கீழே ஃபர்ஸ்ட் பட்டனே இருக்கு பாருங்க, ஆப்ஷன்ஸ். பட் உங்க ஸ்கிரீன் ரொம்ப சின்னதா இருந்துச்சுன்னா இந்த ஆப்ஷன் உங்களுக்கு தெரியாது. ஸோ இந்த ஆப்ஷன் உங்க ஸ்கிரீன் சின்னதா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சின்னதா இருக்குன்னு வச்சுங்களேன், அப்போ ஆப்ஷன் தெரியாது. அப்போ என்ன பண்ணணும்? பிவட் டேபிள்னு ஒன்று இருக்கும். அதுக்கு கீழே வந்து பாருங்க ஆப்ஷன். உங்க ஸ்கிரீன் சைஸ் சின்னதா இருந்தால், பெருசா இருந்தால் உங்களுக்கு தெரியும். சின்னதா இருந்துச்சுன்னா பிவட் டேபிளில் போயிட்டு ஆப்ஷன். பட் அந்த ஆப்ஷனை நேரடியாக கிளிக் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி கிளிக் பண்ணிட்டீங்கன்னா புதுசாக ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகிடும். அது பண்ணக்கூடாது. அதில் ஒரு ஆரோ மார்க் இருக்கு பாருங்க அந்த ஆப்ஷனில். அந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணுங்க. அனலைஸுக்கு போயிடுங்க, ஆப்ஷன்ஸ். அந்த ஆப்ஷன்ஸில் ஒரு ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணுறோம். அந்த ஆரோ மார்க்கில் ஷோ ரிப்போர்ட் ஃபில்டர் பேஜஸ். அனலைஸில் போயிட்டு ஆப்ஷன்ஸில் ஆரோ மார்க்கில் போயிட்டு ஷோ ரிப்போர்ட் ஃபில்டர் பேஜஸ். ஓகே, ரைட். அனலைஸ் டிசைன் வரலன்னா என்ன அர்த்தம்? உங்க டேபிள் இங்கே கர்சரில் டேபிள் பிவட் டேபிளில் கர்சர் இல்லை, வேற எங்கேயோ ப்ரெஸ் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ டேபிளில் கர்சர் வச்சுக்கிடுங்க. அனலைஸில் போயிட்டு இந்த ஆரோ மார்க் தெரிஞ்சா ஓகே, ஆரோ மார்க் தெரியல, உங்கள் ஸ்க்ரீன் சின்னதாக இருக்குன்னா அப்போ பிவட் டேபிளில் போயிட்டு இந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணணும். அதில் ஆப்ஷன்ஸில் போயிட்டு ஷோ ரிப்போர்ட் ஃபில்டர் பேஜஸ் கிளிக் பண்ணுறோம். ஷோ ரிப்போர்ட் ஃபில்டர் பேஜஸ் ஆஃப் லொக்கேஷன். லொக்கேஷன் வைஸ் உங்களுக்கு ரிப்போர்ட் ஃபில்டர் பேஜஸ் வேணுமான்னு கேட்குது. நான் ஓகேன்னு கொடுக்க போகிறேன். என்ன ஆக போகுதுன்னு நீங்கள் தான் எனக்கு சொல்ல போகிறீங்க. யூ ஆர் கோயிங் டு டெல் மீ வாட் வில் ஹேப்பன் ஹியர். இப்போ நான் ஓகேன்னு கொடுக்குறேன். தட்ஸ் ஆல். ஏதோ ஒரு செகண்டில் ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்ன நடந்திருக்குன்னு சொல்ல முடியுமா? கேன் யூ டெல் மீ வாட் ஆர்? வெரி குட். பாருங்க, பெங்களூருக்கு ஒரு ஷீட்டு கிரியேட் ஆயிடுச்சு. அதில் போய் பார்த்தீங்கன்னா பெங்களூரோட ரிப்போர்ட் மட்டும் இருக்கும். சென்னை போய் பாருங்க, சென்னையோட ரிப்போர்ட் மட்டும் இருக்கும். டெல்லியில் போய் பாருங்க, டெல்லியோட ரிப்போர்ட் மட்டும் இருக்கும். ஹைதராபாத்தில் போய் பாருங்க, ஹைதராபாடோட ரிப்போர்ட். ஸோ தனித்தனியாக நமக்கு 4 ரிப்போர்ட் வந்திருக்கு. செப்பரேட்டாக 4 ரிப்போர்ட் வாஸ் கிரியேட்டட். 4 ரிப்போர்ட் வந்துருக்கு பாருங்க. பெங்களூர் கிளிக் பண்ணி பாருங்க, பெங்களூரோட ரிப்போர்ட். சென்னையை கிளிக் பண்ணால் சென்னையோட ரிப்போர்ட். டெல்லியை கிளிக் பண்ணால் டெல்லியோட ரிப்போர்ட். ஹைதராபாத்தை கிளிக் பண்ணால் ஹைதராபாடோட ரிப்போர்ட். இதெல்லாம் மேனுவல். 4 சீட்டு ஓகே. இதுவே 40 இருக்குன்னா 40 ரிப்போர்ட் நம்ம மேனுவலாக கிரியேட் பண்ண எவ்வளோ நேரம் ஆகும் பாருங்க. காப்பி பேஸ்ட்னு பண்ணிட்டே இருக்கும். But within a second it has created 4 reports for us. 4 ரிப்போர்ட் கிரியேட் பண்ணிச்சு. இதை ஹெல்ப்பா வச்சுட்டு எக்ஸசைஸ் நம்பர் 12க்கு வந்துடும். எக்ஸசைஸ் நம்பர் 12. எக்ஸசைஸ் நம்பர் 12ல இன்வாய்ஸ் டேட்டு, சிட்டி, இன்வாய்ஸ் நம்பர், கஸ்டமர், ப்ராடக்ட், கேட்டகரி, காஸ்ட், யூனிட்ஸ், இன்வாய்ஸ் அமௌண்ட், பேமெண்ட் ரிசீவ், டியூ டேஸ்ன்னு இருக்கு. இதை பேஸாக வச்சுக்கிட்டு சாரி நீங்கள் ஒரு ரிப்போர்ட்டை கிரியேட் பண்ண போறீங்க. இதான் ரிப்போர்ட். புது ஷீட்டில் பண்ணாலும் ஓகே தான், அதே ஷீட்டில் பண்ணாலும் ஓகே தான். கிரியேட் அ பிவட் இயர்லி கஸ்டமர் வைஸ். இயர்லி கஸ்டமர் வைஸ். எவ்ரி இயர் எவ்ரி கஸ்டமர். ஒவ்வொரு இயர்லையும் ஒவ்வொரு கஸ்டமருடைய ரிப்போர்ட். இயர்லி கஸ்டமர் வைஸ். சம் ஆஃப் இன்வாய்ஸ் அமௌண்ட். இயர்லி கஸ்டமர் வைஸ் சம் ஆஃப் இன்வாய்ஸ் அமௌண்ட். மை ரிப்போர்ட் ஷுட் லுக் லைக் திஸ். என்னோட ரிப்போர்ட் இந்த மாதிரி தான் இருக்கணும். ஒவ்வொரு இயர்லையும் yearly customer wise sum of invoice amount. அவுட்புட் இந்த மாதிரி வரும். எது ரோஸ்ல கொண்டு போனோம், எது காலம்ஸ்ல கொண்டு போனோம், எது
இயர் மேல போனா கஷ்டம். எது அதிகமா இருக்கோ அந்த ரோஸ்ல வந்து எனக்கு கம்மியா இருக்கும். ஓகே, ஸோ டேபிளில் கர்சர் வச்சுப்போம். இன்சர்ட் பிவட், இன்சர்ட்ல போயிட்டு பிவட். நியூ ஷீட்டா எக்ஸிஸ்டிங் ஷீட்டான்றது நீங்கள் டிசைட் பண்ணுங்க, உங்கள் விருப்பம் தான். நான் வழக்கம் போல் எக்ஸிஸ்டிங் ஷீட்லேயே போட்டுடுறேன். லொக்கேஷன் மேபி சம்வேர் எல்ஸ் ஹியர், இங்கே பக்கத்துலேயே. ஓகே, கஸ்டமர் வைஸ். ஸோ கஸ்டமர் நிறைய கஸ்டமர் இருப்பாங்க, அதனால கஸ்டமர் ரோலை போடுறது பெட்டர். இயர் கம்மியாக தான் இருக்கும், ஒரு 5-6 வருஷம் தான் இருக்கும். இங்கே ஓகே 20 கஸ்டமர், சம்டைம்ஸ் thousands ஆஃப் கஸ்டமர் வில் பி தேர். ஸோ அதை ரோஸில் கொண்டு போகிறது பெட்டர். இன்வாய்ஸ் டேட்டை கொண்டு போய் காலம்ல வச்சுங்க. ஏன்னா இயர்ன்றது கம்மியாக தான் இருக்கும், ஒரு 4-5 வருஷம் தான் இருக்கும். 21, 22, 23, 24. இதுவே கரெக்டு தான். இப்படி போட்டிங்கனாலே ஓகே, வேலை முடிஞ்சது. இல்லை எனக்கு இயர் மட்டும்தான் வரணும், எனக்கு இங்கே இயர் எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா குவார்டர் வரும், குவார்டர் எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா டே வரும், எனக்கு வெறும் இயர் மட்டும் வரணும். என்ன பண்ணலாம்? ரைட் கிளிக் பண்ணிவிட்டு குரூப்பில் போயிட்டு வெறும் இயரை மட்டும் செலக்ட் பண்ணுங்க. இல்லை முன்னாடி பண்ணதே கரெக்டு தான், அதுவே ஓகே. இல்லை வெறும் இயர் மட்டும் வரணும்னா நீங்கள் இயர்ஸ் செலக்ட் பண்ணி விட்டுருங்க. இயர்லி கஸ்டமர் வைஸ் சம் ஆஃப் இன்வாய்ஸ் அமௌண்ட், இன்வாய்ஸ் அமௌண்ட்டோடைய சம்மை. ஸோ இன்வாய்ஸ் அமௌண்ட்டை கொண்டு போய் வேல்யூஸ் வச்சு. ஸோ இயர்லி கஸ்டமர் வைஸ் ஒவ்வொரு இயர்லையும் ஒவ்வொரு கஸ்டமரு சம் ஆஃப் இன்வாய்ஸ் அமௌண்ட். அவ்வளோதான். வெறும் ட்ராக் ட்ராப், எதை எங்கே ட்ராக் ட்ராப் பண்ணணும்னு தெரிஞ்சால் போதும். பிவட் டேபிள் சிம்பிள். ரைட், இப்போ எனக்கு இயர்லி கஸ்டமரை சம் ஆஃப் இன்வாய்ஸ் அமௌண்ட் வந்துச்சு. இது ஒரு பெரிய, இது ரொம்ப பெருசு கிடையாது, ஒரு 20 கஸ்டமர் தான் இருக்காங்க. ஓகே, சப்போஸ் ஒரு 100-200 கஸ்டமர்ஸ் இருக்கான்னு வச்சுங்களேன். இந்த ரிப்போர்ட்டை நீங்கள் இந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணிங்கன்னா பார்க்க மாட்டாங்க, ஆடியன்ஸ்லாம் பார்க்க மாட்டாங்க. கொஞ்சம் சின்ன ஈஸியாக எனக்கு டாப் 10 கஸ்டமர், டாப் 5 இருக்கிறதுலையே டாப் 5 கஸ்டமர் யாரு அப்படின்னு தெரியணும். டாப் 5 கஸ்டமர்ஸ் ரொம்ப சிம்பிள். அப்படியே வச்சு ரைட் கிளிக் பண்ணுங்க. இந்த கஸ்டமர் நேம் இருக்கு இல்லையா, அதை அப்படியே ரைட் கிளிக் பண்ணுங்க. கஸ்டமர் நேம்ல வச்சு ரைட் கிளிக், ஃபில்டருக்கு போயிடுங்க. ஃபில்டரில் போனால் டாப் 10. ஸோ டாப் 10 வேணுமா, டாப் 5 வேணுமா, டாப் 3 வேணுமான்றது உங்கள் இஷ்டம் தான். சப்போஸ் நான் ஒரு டாப் 5 போகிறேன்னு வச்சுக்கோங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு. ஏன்னா இருக்கிறதே 20 பேர் தான். ஸோ அதில் புட் டாப் 5, இருக்கிறதுலே டாப் 5 யார், டாப் 3 யார். ஸோ டாப் 5ன்னு செலக்ட் பண்ணி ஓகே. ஸோ இவங்க தான் நம்மளுடைய டாப் 5 கஸ்டமர்ஸ். தே ஆர் தி டாப் 5 கஸ்டமர்ஸ். ஓகே, சரி. இதே ரிப்போர்ட்டை இப்போ கஸ்டமர் வைஸ் இயர்லி போட்டிருக்கீங்க இல்லையா, இந்த ரிப்போர்ட்டையே ஸ்பிளிட் சிட்டி வைஸ் இன் டிஃபரண்ட் ஷீட். எனக்கு சிட்டி வைஸ் இதை தனித்தனி ஷீட்டாக பிரித்து காட்டணும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பண்ணீங்க இல்லையா, சென்னை தனியாக, பெங்களூர் தனியாக, ஹைதராபாத் தனியாக. அதே மாதிரி இங்கே இருக்க சிட்டிஸ் என்னென்ன சிட்டி இருக்குது, கோயம்புத்தூர், வைசாக்,
அந்தந்த சிட்டியும் தனித்தனி ஷீட்டா வரணும். கோயம்புத்தூர்ன்றது தனி ஷீட்ல வரணும், வைசாக் தனி ஷீட்ல வரணும், மும்பை இருந்துச்சுன்னா மும்பை தனி ஷீட்ல, எந்தெந்த சிட்டிஸ் இருக்கோ அதெல்லாம் தனித்தனி ஷீட்டா பிரிச்சு காட்டணும். இப்பதான் 2 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் முன்னாடி தான் நீங்க பிரிச்சீங்க. அதேதான் லொகேஷன் எப்படி பிரிச்சீங்களோ அதே மாதிரி தான். தனித்தனி ஷீட்டா வரும். அந்த மாதிரி லைசர் கிடையாது. லைசர் கிடையாது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டேபிள்ல கர்சர் வச்சுட்டு முதல் ஸ்டெப் என்ன பண்ணணும்? சிட்டியை கொண்டு போய் ஃபில்டர்ல வைக்கணும். முதல் ஸ்டெப். ரெண்டாவது ஸ்டெப் அனலைஸ் ஆப்ஷன்ஸ் ஷோ ரிப்போர்ட் ஃபில்டர் பேஜஸ். இந்த கான்செப்டை பார்த்து 5 நிமிஷம் கூட ஆகல. 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் பார்த்தோம். நாளைக்கு நாளன்னைக்கு என்ன போகுது, இப்போவே மறந்து போயிட்டீங்க. சொல்ல போனா இதே தான் பார்த்தோம். அங்க சிட்டி லொகேஷன், அங்கேயும் சிட்டி தான், இதுவும் சிட்டி தான், ஹைதராபாத் இதுவும் அதே தான். வேற வித்தியாசமான எக்ஸாம்பிள் கூட கொடுக்கலாம். அதே எக்ஸாம்பிள் தான் கொடுத்தேன். ஷோ ரிப்போர்ட் ஃபில்டர் பேஜஸ். ஓகே, தட்ஸ் ஆல். பாருங்க, அகமதாபாத் தனியா, கோயம்புத்தூர், ஜெய்ப்பூர், கொல்கட்டா, மும்பை, புனே, வைசாக் எல்லாமே தனித்தனி ஷீட்டா பிரிஞ்சு வந்து எவ்ரிதிங் இஸ் செப்பரேட்டட் இன் செப்பரேட் ஷீட்ஸ்.
ஓகே, அடுத்த கான்செப்டை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இன்னைக்கு நம்ம முடிக்க முடியாது. வில் ஸ்டார்ட் திஸ் கான்செப்ட் மேபி அடுத்த வீக்ல நம்ம பவர் பாயிண்டோட சேர்த்து இதை கொஞ்சம் பார்க்கலாம். 13க்கு வந்துருங்க. எக்ஸசைஸ் நம்பர் 13. another 15-20 minutes we'll have a small introduction of this feature. Draw a column chart. நம்ம கிட்ட ஒரு டேட்டா இருக்கு எக்ஸசைஸ் நம்பர் 13ல. இதை ஒரு காலம் சார்ட்டா மாத்தணும். ஆனா கீழே ஒரு நோட்ஸ் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் இயர் என்எஸ்வி, அதாவது இந்த டேட்டா இருக்கு இல்லையா, லாஸ்ட் இயர் என்எஸ்வி. லாஸ்ட் இயர் என்எஸ்வி ஷுட் பி இன் லைன். இந்த லாஸ்ட் இயர் என்எஸ்வி மட்டும் லைனா வரணும். மற்றதெல்லாம் காலம் சார்ட்டா இருக்கும். ஒரே சார்ட்லயே 2 சார்ட் இருக்கும். காலமும் இருக்கணும், லைனா இருக்கும். முதல்ல நார்மலான சார்ட்டை எப்படி கன்வெர்ட் பண்றதுன்னு பார்த்தோம். அப்புறம் காலம் சார்ட், லைன் சார்ட்டை பத்தி பார்க்கலாம். சார்ட்டை கிரியேட் பண்றது எக்ஸல்ல ரொம்ப ரொம்ப ஈஸி. 2-3 மெத்தட் இருக்கு. ஒரு மெத்தடு, இந்த டேட்டாவை செலக்ட் பண்ணிக்கங்க. கண்ட்ரோல் ஏ ஆர் கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆஸ்டிக் செலக்ட் பண்ணிட்டு, நம்ம போன வாரம் கூட பார்த்தோம், கண்ட்ரோல் கியூன்னு ஒரு ஷார்ட்கட் கீ இருக்கு. இந்த கண்ட்ரோல் கியூல போனீங்கன்னா அங்க 2வது பட்டன் இருக்கு பாருங்க, சார்ட். இதுல சில சார்ட்ஸ்லாம் இருக்கு. டேபிளை செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் கியூவை ப்ரெஸ் பண்ணி சார்ட்ஸ்ல போனீங்கன்னா அங்க இருக்கு பாருங்க, லைன் சார்ட் இருக்கு, கிளஸ்டர்டு காலம் சார்ட், ஸ்டாக்டு காலம் சார்ட், 100% ஸ்டாக்டு. அப்படியும் ஒர்க் அவுட் ஆகுனா மோர் சார்ட்ஸ்ல போனீங்கன்னா நிறைய சார்ட்ஸ் இருக்கு. மோர் சார்ட்ஸ், ரெக்கமெண்டட் சார்ட்ஸ், ஆல் சார்ட்ஸ்னு கிளிக் பண்ணீங்கன்னா எல்லா சார்ட் இருக்கும். நிறைய சார்ட்ஸ் இருக்கு பாருங்க. இது ஒரு மெத்தட். இந்த மெத்தட் வேண்டாமா, வேற ஒரு மெத்தட் என்னன்னா, இன்சர்ட்ன்ற டேபுக்குள்ள போயிடுங்க. டேபிளை செலக்ட் பண்ணி இன்சர்ட்டுக்குள்ள போனாலும் அங்கேயே இருக்கு பாருங்க, சார்ட்ஸ், பார் சார்ட், காலம் சார்ட், லைன் சார்ட், நிறைய சார்ட் இருக்கு. ஸோ இதில் எந்த சார்ட் வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். இல்லை ரெக்கமெண்டட் சார்ட்ஸில் போனீங்கன்னாலும் சில ரெக்கமெண்டட் சார்ட்ஸ் இருக்கும், ஆல் சார்ட்ஸ் இருக்கும். அதில் சார்ட்ஸை செலக்ட் பண்ணிக்கலாம். இது 2வது மெத்தட். 3வது மெத்தட், இங்கே காலம் சார்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. காலம் சார்ட்டை கிரியேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி, ரொம்ப ரொம்ப சிம்பிள். அந்த டேபிளில் கர்சர் வச்சுக்கிங்க. உங்கள் கீபோர்டில், சில கீபோர்டில் ஃபங்க்ஷன் கீயை ப்ரெஸ் பண்ணும், சில கீபோர்டில் வெறும் F11 or some keyboards you have to press function F11. Straight a chart insert ஆயிடும். Insert a chart on a new sheet. ஒரு புது ஷீட்ல உங்களுக்கு சார்ட் தானாவே கிரியேட் ஆயிடும். கரெக்டா? F11. ஸோ அந்த டேபிள்ல கர்சர் வச்சுக்கிட்டு நீங்க F11ன்ற கீயை ப்ரெஸ் பண்ணா போதும். தட்ஸ் ஆல். பாருங்க, டேபிள்ல கர்சர் வச்சுக்கிறேன், F11ன்ற கீயை ப்ரெஸ் பண்றேன், ஒரு சார்ட் வந்துச்சு. வெரி சிம்பிள். பட் எனக்கு வேற ஒரு ஷீட்ல சார்ட் வராம இங்கேயே சார்ட்டை கொண்டு வர முடியுமா பக்கத்திலேயே? எஸ், அதுக்கும் ஷார்ட்கட் கீ இருக்கு, Alt F1. சில லேப்டாப்ஸ்ல Alt ஃபங்க்ஷன் F1 பிரஸ் பண்ணணும். சேம் ஷீட்ல சார்ட், அதே ஷீட்லயே பக்கத்துலயே வந்திருக்கும் சார்ட், Alt F1. ஆனால் டேபிளில் கர்சர் வைக்கணும். அந்த ஷீட்டில் வந்து டேபிளுக்கு வெளியில் கர்சர் வைக்கக்கூடாது, டேபிளில் கர்சர் வைக்கணும். டேபிளில் கர்சர் வச்சுட்டு Alt F1. சில கீபோர்டில் Alt ஃபங்க்ஷன் F1 பிரஸ் பண்ணணும். இப்போ சில ஃபார்மேட்டிங்கை பத்தி பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி டெம்பரவரியா இந்த சார்ட்டை நான் ஹைடு பண்ணணும்னு நினைக்கிறேன். ஐ வாண்ட் ஹைட் திஸ் சார்ட் டெம்பரவரி. Control 6 பிரஸ் பண்ணு. Control 6 பிரஸ் பண்ணா சார்ட் ஹைட் ஆயிடும். அதே Control 6 பிரஸ் பண்ணா சார்ட் அன்ஹைட் ஆயிடும். Control 6 is the shortcut key for hiding or unhiding chart. Alt F1.
ஓகே, ரெண்டு மூணு சின்ன சின்ன டிப்ஸ் பார்த்தலாம். சால்ட் F1 போட்டு சார்ட்டை டிரா பண்ணிட்டோம். பட் இந்த சார்ட்ல கீழே இருக்கு பாருங்க, இது பேர் லெஜெண்ட்னு சொல்லுவோம். இந்த லெஜெண்ட் எனக்கு கீழே வரக்கூடாது, என் லெஜெண்ட் மேலே இருக்கணும், இல்லை டைட்டில் மேலே இருக்கணும், கீழே இருக்கணும். இப்போ டைட்டில் 2-3 விதமாக மாற்றிக்கலாம். ஒன்று, இங்கே டைட்டில் மேனுவலாக நீங்கள் டைட்டிலை கிளிக் பண்ணி டைப் பண்ணலாம். என்ன டைட்டில் வேணுமோ அங்கே டைப் பண்ணிக்கலாம், ஒரு மெத்தட். இல்லைன்னா என்ன பண்ணலாம், வேற ஒரு செல்லில் டைட்டிலை டைப் பண்ணி வச்சு அந்த செல்லை ரெஃபர் பண்ணி கூட கொண்டு வரலாம். அதான் பெஸ்ட்டு என்ன கேட்டால். இங்கே போய் டைட்டில் டைப் பண்ணுறதுக்கு பதிலாக ஏதாவது ஒரு செல்லுக்கு போயிடுங்க. ஏதாவது ஒரு செல்லில் போயிட்டு சப்போஸ் இங்கே டைப் பண்ணுறேன் டைட்டில் சேல்ஸ் அனாலிசிஸ் ஃபார் இயர் 2022 ஏதோ ஒன்று, இயர் 2024-25 2024-25 சேல்ஸ் அனாலிசிஸ் ரிப்போர்ட் அப்படின்னு ஒரு இடத்துல டைப் பண்ணி வச்சுக்கிறேன். ஏதோ ஒரு இடத்துல நான் டைப் பண்ணி வச்சுக்கிறேன். இங்கே என்ன டைப் பண்ணணும், இதான் என்னோட சார்ட்டோட டைட்டிலாக வரணும். இங்கே டைப் பண்ணது எனக்கு சார்ட்டோட டைட்டிலாக வரணும். செலக்ட் த டைட்டில். இந்த டைட்டிலை செலக்ட் பண்ணுங்க. டைட்டில் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பாக்ஸை டைப் செலக்ட் பண்ணிட்டு மேலே இருக்கு இல்லைங்களா எஃப்எக்ஸ், இங்கே எஃப்எக்ஸ் ஈக்குவல் டு போட்டுங்க. ஈக்குவல் டு செலக்ட் த செல் வேர் வி ஹவ் டைப்டு த டைட்டில். நீங்கள் எங்கே டைட்டில் டைப் பண்ணியிருக்கீங்களோ அந்த செல்லை செலக்ட் பண்ணிக்கிங்க. செலக்ட் த செல் வேர் வி ஹவ் டைப்டு த டைட்டில். அவ்வளோதான், என்டர். இப்போ நீங்கள் அங்கே என்ன டைப் பண்ணீங்களோ அதுவே உங்கள் டைட்டிலாக மாறிடும். வாட் எவர் யூ டைப்டு தேர், தட் வில் பி யுவர் டைட்டில் ஆஃப் யுவர் சார்ட். திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன். ஏதாவது ஒரு இடத்துல டைட்டிலை டைப் பண்ணி வச்சிங்க. ஏதாவது ஒரு இடத்துல யூ டைப் யுவர் டைட்டில் இன் சம் அதர் செல். டைட்டில் பாக்ஸை செலக்ட் பண்ணுங்க. மேலே இந்த எஃப்எக்ஸுக்கு போயிட்டு ஈக்குவல் டு செலக்ட் த செல். அந்த செல்லை செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் த செல், என்டர். அங்கே என்ன இருக்கோ அந்த டைட்டில் ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும். சரி, இப்போ இதோட லே அவுட்டை நான் மாற்றணும்னு நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்க, லெஜெண்ட் கீழே இருக்கு, டைட்டில் மேலே இருக்கு. எனக்கு லெஜெண்ட் கீழே வரணும், டைட்டில் மேலே வரணும். இந்த மாதிரி சில ஆப்ஷன்ஸ் எல்லாம் மாற்றணும். இங்கே ப்ளஸ் சிம்பிள் இருக்கு பாருங்க, ப்ளஸ் சிம்பிள். இந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்கு இல்லையா, கிளிக் ஆன் தட் ப்ளஸ் சிம்பிள். இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை இன்னொரு ப்ரீ டிஃபைன்டு லே அவுட்டும் இருக்கு. ரெண்டுமே சொல்லிடுறேன். ஒன்று ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணி பண்ணலாம். இன்னொன்று மேலே சார்ட் டிசைன் ஒன்று இருக்கு பாருங்க, சார்ட் டிசைன். இந்த சார்ட் டிசைனுக்கு போனீங்கன்னா குயிக் லே அவுட். இதில் எந்த மாதிரி லே அவுட் உங்களுக்கு வேணுமோ செலக்ட் பண்ணுங்க. லே அவுட் நம்பர் 1. லே அவுட் நம்பர் 1 செலக்ட் பண்ணீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி வரும். லெஜெண்ட் ரைட்டர் வரும், டைட்டில் மேலே வரும். லே அவுட் நம்பர் 2, டைட்டில் மேலே இருக்கு, வேல்யூஸ்லாம் டிஸ்பிளே ஆகுது. லே அவுட் நம்பர் 3, லே அவுட் நம்பர் 4, லே அவுட் நம்பர் 5. ஸோ எந்த லே அவுட் வேணுமோ அந்த லே அவுட்டை நீங்கள் கர்சர் வச்சு செலக்ட் பண்ணி எது ஓகேவோ அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போதும், அந்த லே அவுட் உங்களுக்கு இன்சர்ட் ஆகிடும். தட் லே அவுட் வில் பி இன்சர்டட் ஹியர். எந்த லே அவுட் வேணுமோ அங்கே போய் கிளிக் பண்ணிங்க. வாட் எவர் த லே அவுட் யூ வாண்ட் யூ கேன் செலக்ட் இட். இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் இங்க பிளஸ் இருக்கு பாருங்க. பிளஸ்ல போயிட்டு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் டிக் பண்ணிக்கலாம், என்ன வேணாமோ அது டிக் எடுத்துக்கலாம். இப்போ எனக்கு லேபிள் கீழே வரணும். டேபிள் கீழே வரணும், டேட்டா டேபிள் டிக் அடிங்க, டேபிள் கீழே வந்துடும். லேபிள் வரணுமா, டேட்டா லேபிள் வரணுமா, டேட்டா லேபிளை டிக் அடிங்க. ஸோ எதெல்லாம் வேணுமோ அதெல்லாம் டிக் பண்ணலாம், எதெல்லாம் வேண்டாமோ அதெல்லாம் அன்டிக் பண்ணிக்கலாம். இது ரெண்டாவது மெத்தட். ஒன்று அந்த குயிக் லேஅவுட்ஸில் போயிட்டு யூ கேன் சேஞ்ச் யுவர் லேஅவுட்ஸ். இன்னொன்று அந்த ப்ளஸ் சிம்பிளில் போயிட்டு நீங்கள் மாற்றிக்கலாம். என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் டிக் அடிங்க, என்ன வேண்டாமோ அதெல்லாம் அன்டிக் பண்ணிவிடும்.
இதில் ஒரு சின்ன சேலஞ்ச் இருக்கு. இப்போ இந்த லெஜெண்ட் எனக்கு வேணான்னு சொல்லி டிக் எடுத்துடுறேன், லெஜெண்ட் போயிடுச்சு. பட் திரும்பவும் அந்த லெஜெண்ட் வேணும்னா திரும்பவும் டிக் அடிக்கிறேன். பட் லெஜெண்ட் பாருங்க எனக்கு ரைட் ஹேண்ட் சைடில் வந்திருக்கு தெரியாம. எனக்கு லெஜெண்ட் ரைட் சைடில் வரக்கூடாது, பாட்டம்ல வரணும். நான் முதல்ல டிக் பண்ணிட்டேன், அப்புறம் டிக் எடுத்துட்டு திரும்ப டிக் பண்ணியிருக்கேன். பட் எனக்கு இங்கே வருது, எனக்கு இங்கே வராமல் இங்கே கீழே வரணும். அப்போ என்ன பண்ணலாம், இந்த லெஜெண்டுக்கு ரைட் சைட்லேயே ஒரு சின்ன ஆரோ மார்க் மாதிரி இருக்கு பாருங்க, ரைட் சைடில் ஆரோ மார்க். இந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணி பொசிஷன் அதுவே வந்து பாருங்க, ரைட்டு டாப்பு பாட்டமு எங்கே வேணுமோ அங்கே நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆரோ மார்க் போட்டிங்கன்னா எக்ஸ்ட்ராவா சில ஆப்ஷன்லாம் இருக்குன்னு அர்த்தம். ஸோ ப்ளஸ் சிம்பிளில் போய் என்ன ஆப்ஷன் வேணுமோ டிக் அடிச்சிருங்க, எந்த ஆப்ஷன் வேணாமோ அதை அன்டிக் பண்ணிடுங்க. ஓகே, ஃபைனலாக ஒரு கலர்ஸ் மட்டும் பார்த்தலாம், அப்புறம் சார்ட் டைப்பு அதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் வீக்கில் வில் சி தட். இப்போ அந்த சார்ட்டோட கலர்ஸ் எனக்கு இந்த மாதிரி பேட்டர்ன் கலர்ஸ் பிடிக்கல, வேற மாதிரி கலர்ஸ் கொண்டு வரணும். மூணு மெத்தட் இருக்கு ஆக்சுவலாக. முதல் மெத்தட் இங்கே பக்கத்துலேயே இருக்கு பாருங்க, பெயிண்ட் ப்ரஷ். இதை கிளிக் பண்ணீங்கன்னா சார்ட் ஸ்டைல்ஸ் அண்ட் கலர்ஸ், இங்கே நிறைய ஸ்டைல்ஸு கலர்ஸ் இருக்கு பாருங்க. இங்கே போயும் நீங்கள் கலர்ஸ் மாற்றிக்கலாம், என்ன கலர்ஸ் வேணுமோ அந்த கலர்ஸ் மாற்றிக்கலாம். ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட், இங்கே மேலே சார்ட் டிசைனில் போனீங்கன்னா அங்கேயும் சேஞ்ச் கலர்ஸ்னு ஒன்று இருக்கு பாருங்க, அங்கேயும் கலர்ஸ் மாற்றிக்கலாம். பட் எனக்கு ஃபியூ கலர்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. இதை தவிர வேற ஒரு மெத்தட் என்னன்னா, பேஜ் லேஅவுட்டுக்கு போயிடுங்க. பேஜ் அங்கதான் எனக்கு தெரிஞ்சு நிறைய கலர்ஸ் இருக்கு, நாமளே கலர்ஸ் கூட கொடுத்துக்கலாம். பேஜ் லேஅவுட்ல போயிட்டு கலர்ஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கலர்ஸ் அண்ட் ஃபார்மேட்டிங்லாம் இருக்கு. அங்க எந்த மாதிரி கலர்ஸ் ஃபார்மேட்டிங் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ நீங்களே அந்த கலர்ஸ் ஃபார்மேட்டிங் மாற்றி விடலாம். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கலர்ஸ்லாம் இருக்கு. பட் சார்ட்டுக்கும் தனித்தனியா கலர் கொடுக்கணும்னு வச்சுங்களேன். இப்போ இந்த ப்ளூக்கு பதிலாக வேற கலர் கொடுக்கணும், இந்த ஆரஞ்சு பதிலாக வேற கலர் நீங்களா மாற்றணும். ஒன்றுனா எனக்கு கேட்டால் நான் வேணான்னு சொல்லுவேன். பட் நீங்களா மாற்றணும்னு நினச்சிங்கன்னா ஃபார்மேட்டுக்கு போயிடணும். அந்த பாரை செலக்ட் பண்ணி ஃபார்மேட்டில் போயிட்டு நீங்களா போய் ஷேப் ஃபில், அந்த பர்டிகுலர் பாரை செலக்ட் பண்ணிட்டு ஃபார்மேட்டில் போயிட்டு ஷேப் ஃபில்லில் நம்மளா போய் ஒவ்வொரு கலராக மேனுவலாக மாற்றணும். எனக்கு கேட்டால் நான் வேணான்னு சொல்லுவேன். பேஜ் லேஅவுட்டில் போய் பண்ணுறது தான் நல்ல ப்ராக்டிஸ். ஒவ்வொரு பாரையும் மேனுவலா மாத்திட்டு இருந்தா டைம் தான் வேஸ்ட் ஆகும். ஓகே, ஸோ இப்போ இந்த சார்ட்டை எனக்கு பார் சார்ட்டா வேணாம், காலம் சார்ட்டா வேணாம், லைன் சார்ட்டா மாத்தணும். எப்படி மாத்தலாம்? சார்ட் டிசைன், இந்த சார்ட் டிசைன்ல போனீங்கன்னா சேஞ்ச் சார்ட் டைப்னு ஒன்று இருக்கு பாருங்க. சார்ட் டிசைன்ல போனா சேஞ்ச் சார்ட் டைப், சார்ட் டிசைன் சேஞ்ச் சார்ட் டைப். ஸோ அதில் லைன் சார்ட், பார் சார்ட், காலம் சார்ட்னு இருக்கு பாருங்க. லைன் கிளிக் பண்ணால் லைன் வரும், பை கிளிக் பண்ணால் பை வரும், பார் கிளிக் பண்ணால் பார் வரும். பட் நம்ம கொஸ்டின்ல வேற ஒன்று கேட்டிருக்காங்க, லாஸ்ட் இயர் என்எஸ்வி ஷுட் பி இன் லைன். இந்த லாஸ்ட் இயர் டேட்டா இருக்கு பாருங்க, அது மட்டும் லைன்ல வரணும், மற்றதெல்லாம் காலம் சார்ட்ல வரணும். இந்த லாஸ்ட் இயர் டேட்டா மட்டும் லைன்ல வரணும், மற்றதெல்லாம் காலம் ஃபார்மேட்ல வரணும். ஸோ என்ன பண்ணுங்க, ஏதாவது ஒரு பார் இருக்கு இல்லையா, ஏதாவது ஒரு பார் அதை கிளிக் பண்ணுங்க. ஏதாவது ஒரு பாரை கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணுங்க. ஸ்ட்ரெயிட்டா பண்ணக்கூடாது, ஏதாவது ஒரு பார்ல வச்சு ரைட் கிளிக் பண்ணுங்க. ஏதாவது ஒரு பார்ல வச்சு ரைட் கிளிக் பண்ணா மூணாவது ஆப்ஷன் வந்து பாருங்க, சேஞ்ச் சீரியஸ் சார்ட் டைப். சேஞ்ச் சீரியஸ் சார்ட் டைப், இந்த சேஞ்ச் சீரியஸ் சார்ட் டைப்னு கிளிக் பண்ணுங்க. ஒரு டயலாக் பாக்ஸ் ஓபன் ஆகுது. இதுல எதை மாத்த போறீங்க? என்எஸ்வி, ஓஇ, ஆர்இபி, இஎக்ஸ்பி எதை மாத்த போறீங்க? கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க, லாஸ்ட் இயர் என்எஸ்வி தான் லைனா மாத்தணும். இங்க இருக்கு பாருங்க, லாஸ்ட் இயர் என்எஸ்வி முதல்ல இருக்கு. அது என்னவா இருக்கு? காலம் ஃபார்மேட்ல இருக்கு. எனக்கு காலம் ஃபார்மேட்டா வேண்டாம். ஸோ இங்க கிளிக் பண்ணிக்கீங்க, இந்த ஆரோ மார்க் மாதிரி இருக்கு, அதை கிளிக் பண்ணி லைனா மாத்தி. ஸோ ஒரே சார்ட்லயே ரெண்டு சார்ட் காம்போ, இதுக்கு பேர் தான் காம்போ சார்ட்னு சொல்லுவாங்க. பார் சார்ட்டும் காலம் சார்ட்டும் இருக்கு, ஆஸ் வெல் அஸ் லைன் சார்ட்டும் இருக்கு. ஸோ ஒரே சார்ட்லயே ரெண்டு சார்ட், லைன் சார்ட் இருக்கு, காலம் சார்ட் இருக்கு. ஓகே, ஒரே இதுல ரெண்டு சார்ட். ரொம்ப ஃபாஸ்டா ரிப்பீட் பண்ணிடுறேன். ஏதாவது ஒரு காலம்ல வச்சு ரைட் கிளிக் பண்ணுங்க. சேஞ்ச் சீரியஸ் சார்ட் டைப்ல போயிட்டு எந்த சீரியஸா இங்க செகண்டரி ஆக்சஸ் பத்தி அடுத்த வாரம் நம்ம பார்க்கலாம்.
கிளஸ்டர்டு காலம் பதிலாக லைனுன்னு மாற்றிட்டு ஓகே கொடுக்குறேன். நீங்கள் சொல்ல முடியுமா எனி ஐடியா ஹவு டு வி டிஸ்பிளே த வேல்யூ? இப்போ இந்த லைன் சார்ட்டுக்கு பக்கத்துலேயே இதோட வேல்யூ என்னன்னு டிஸ்பிளே பண்ணணும். எப்படி பண்ணலாம்? ப்ளஸ் சிம்பிளில் போய் டேட்டா லேபிளை டிக் பண்ணலாம். பட் எல்லாத்துக்குமே டேட்டா லேபிள் வருதே. நம்ம என்ன பண்ணணும், அந்த லைனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக்கும் பண்ணலாம், ரைட் கிளிக் பண்ணி பண்ணலாம். இல்லை லைனை செலக்ட் பண்ணி இந்த ப்ளஸ் சிம்பிளில் போயிட்டு டேட்டா லேபிள் டிக் பண்ணுங்க. இந்த லைனுக்கு மட்டும் டேட்டா லேபிள் வரும், வராது. லைனுக்கு மட்டும் வரும். எப்படி உங்க டேபிளை நீங்க ஃபில்டர் பண்ணலாமோ, நம்ம காலையில ஃபில்டர் பார்த்தோம் இல்லைங்களா, அதே மாதிரி உங்க சார்ட்டை கூட நீங்க ஃபில்டர் பண்ணலாம். இங்க இருக்கு பாருங்க ஃபில்டர் பட்டன். கடைசியா ஃபில்டர் பட்டன்ல போயிட்டு இப்போ எனக்கு ஏப்ரல் மந்த் என் சார்ட்ல வேண்டாம், மே மந்த் வேணாம்னா டிக் எடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா, அப்ளை கொடுத்தீங்கன்னா ஏப்ரல் மேவும் சார்ட்ல இருந்து ஃபில்டர் ஆயிடும். ஸோ ஃபில்டரிங் ஆஃப் யுவர் சார்ட், உங்க சார்ட்டை கூட நீங்க ஃபில்டர் பண்ணி பார்த்துக்கலாம். யூ கேன் ஃபில்டர் யுவர் சார்ட் ஆல்சோ. ஓகே, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சார்ட்ன்றது ஒரு பெரிய சாப்டர் தான். நம்ம இன்னைக்கு முடிச்சிருக்கணும், சார்ட்டை முடிக்க முடியல. இப்போதான் 13 இருக்கு. இன்னும் நிறைய ஆக்சுவலா வி ஹவ் சோ மெனி அதர் ஷீட்ஸ் ஆல்சோ அவைலபிள். இன்னும் காலம் சார்ட் மத்தி மட்டும் பார்த்துருக்கோம், லைன் சார்ட் பார்த்துருக்கோம், பை சார்ட்டு, பார் சார்ட்டு, வாட்டர் ஃபால், மாதிரி வேரியஸ் அதர் சார்ட்ஸ்லாம் கூட இருக்கு. அடுத்த எக்ஸசைஸ்லாம் நிறைய சார்ட்ஸ் பார்க்கணும். 14th சார்ட் தான், 15, 16, 17, 18 வரைக்கும் சார்ட்ஸ் தான். இந்த சார்ட்ஸ்லாம் எப்படி பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனில் ப்ரெசென்ட் பண்ணுறது, ஸ்லைட்ஸ்லாம் எப்படி கிரியேட் பண்ணுறது. அடுத்த வாரம் நம்ம நிறைய கான்சென்ட்ரேட் பண்ண போகிறது பவர் பாயிண்ட் தான். எக்ஸல்ல ஸ்மால் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். சார்ட்டை பற்றி தான் பெயிண்டிங் இருக்குது, அதை மட்டும் அடுத்த வாரம் பார்த்துட்டு இன்டெப்த்தாக வி ஆர் கோயிங் டு see more about பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன். அடுத்த வாரம் செஷன் ஃபுல்லாக சாட்டர்டே ஃபுல்லாகவே நமக்கு பவர் பாயிண்ட் தான் பார்க்க போகிறோம். ரைட்டா? ஸோ சார்ட்டை பற்றியும் எக்ஸசைஸ் டாஸ்க்லாம் இருக்குது, நம்ம அதை அடுத்த வாரம் பார்ப்போம் டைம் இல்லாதனால. ஸோ இப்போதைக்கு சேவ் திஸ் ஃபைல், இந்த ஃபைலை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ லாஸ்ட் வீக் மாதிரியே, போன செஷன் மாதிரியே வழக்கம் போல் உங்கள் ஸ்கோர் கார்ட்ஸை சம் பண்ணிக்கிங்க, டோட்டல் பண்ணிக்கிங்க. அந்த இதுவெல்லாம் கவுண்ட்டு, அது எத்தனை நோ பால், எத்தனை வைடு. I'll stop the clock.